பார்த்துவிட்டு அதைவிட சிறந்த வரி உங்களுக்கு வராவிட்டால் எழுதாமல் இருங்கள். நீங்கள் எழுதவில்லை என்று கண்டிப்பாக உங்கள் மீது சமுதாயம் வழக்கு போடாது. நீங்கள் உங்களுடைய உயரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் என்னென்ன முயற்சிகள் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையாக சொல்லுகிறேன், இப்போது நான் சொல்ல போகிற வரிகள் உலகத்து இலக்கியத்திலே இடம்பெறத்தக்க வரிகள். எழுதியவனுடைய பெயர் எனக்கு நினைவில்லை. அவன் எவன் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். ஆனால் பிரபஞ்சத்திலே பதிவாகிவிட்ட இந்த கவிதை, அவனை தேடி பிடித்து அவனுடைய பெயரை கிட்ட நான் புத்தகத்தில் எழுத வேண்டும். ஒரு இளைஞன் எழுதியிருக்கிறான். என்ன வரி என்றால், அதாவது ஒரு வெட்டியான் எரிக்கிறான். அப்ப சொல்றான், இவன் சொல்றான் பக்கத்துல இருந்து கவிஞன், சிதையே சீக்கிரமாக எரி, சிதையே சீக்கிரமாக எரி, வெட்டியான் வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும். அவ்வளவு உச்சமான கவிதைகளை தமிழ் இளைஞர்கள் இந்த காலத்தில் எழுதி வருகிறார்கள். ஆகவே இந்த தற்கால தமிழ் என்பது மொழி இலக்கியம் என்கின்ற வகையில், இலக்கியம் என்பதிலே அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அது மாதிரி ஹைக்கூ கவிதைகள் நிரம்ப இப்பொழுதெல்லாம் வருகிறது. இதுல பரிமளமுத்து எழுதியிருக்கிற இலையுதர் காலம் நிரந்தரம் அல்ல, தமிழன்பன் எழுதியிருக்கிற சூரிய புரைகள், புஷ்கின் இலக்கிய பேரவை, இதற்காக ஒரு தொகுப்பே போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹைக்கூ கவிதைகளிலே மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் ஓவிய கவிஞராக இருக்கிற அமுத பாரதியை கண்டிப்பாக நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்தான் மிக அழகாக சொன்னார், பாரதியினுடைய காலத்திலே தொடங்கிய இந்த முயற்சி அமுத பாரதியினுடைய காலத்திலே ஒரு சிகரத்தை எட்டி இருக்கிறது. ஹைக்கூ கவிதைகள் திருக்குறளை விட அது எளிமையாக சுருக்கமாக இருக்கும். அதுல ஒரு வரி சொல்றார் அமுத பாரதி, என்ன என்றால், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். ஒரு மணி நேரம் பேசலாம், உள்ளவளை வைத்திருக்கிறார். இந்த காலத்துல குழந்தை இலக்கியங்களை மறந்து விடக்கூடாது. இப்ப நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம் என்பதற்கு காரணம், நமக்கு உள்ளே இருக்கிற குழந்தை இன்னமும் சாகாமல் இருக்கிறது என்பதுதான். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு குழந்தை இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டே வருகிறது, ஆனால் செத்து விடுவதில்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தையை மனிதன் தவற விட்டு விட்டால் மனிதன் தன்னையே களவு செய்ய கொடுத்து விடுகிறான் என்பதற்கு அர்த்தம். குழந்தை இலக்கியத்திற்கென்று எப்போதும் ஒரு இடம் உண்டு. அது எல்லா மொழிகளிலும் இருக்கலாம், தமிழில் சிறப்பாக இருக்கிறது என்கிறார்கள். வெளிநாட்டு ஆய்வாளர்கள் கூட இப்படித்தான் சொல்கிறார். ஆழ வள்ளியப்பா அருமையாக எழுதினார். பாரதியார் பாப்பா பாட்டிலே அதுக்கு வித்து போட்டார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றால் அது பாப்பா பாட்டு என்று நினைக்கிறார்கள். அதற்கு உள்ளே ஒரு ஆழம் இருக்கிறது. ஓடு விளையாடு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த பாரதி சாதிகள் என்று வந்தவுடனே சாதிகள் இல்லை, அடி பாப்பா என்கிறார். அடி என்றால் பெண்ணுக்கு தான் நம்ம நாட்டில் சொல்லுவது வழக்கத்திலே இருக்கிறது. பெண்ணுக்கு ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த ஆணுக்கு தான் முதலியார் நாடார் செட்டியார், பெண்ணுக்கு சத்தியமாக இல்லை. பெண்ணுக்கு சாதி இல்லை, பெண்ணுக்கு சாவில்லை. ஒரு காஸ்மிக் எனர்ஜி, அவளுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த விஷ விருட்சத்தினுடைய வேர்கள் எங்கே ஆழமாக இறங்கவில்லையோ அந்த பெண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிகள் இல்லை, அடி பாப்பா என்று பாரதி சொல்கிறார். இதான் இருக்கிற மாயம். அந்த பாப்பா பாட்டு அழகிரி வெள்ளியப்பா காலத்திலே அருமையாக வருகிறது. நாம் அவரிடத்துல பழகி இருக்கிறோம், அவரிடத்துல பேசி இருக்கிறோம், மேடைகளில் அவரோட நமக்கு பரிச்சயம் இருக்கிறது. ஒருத்தர் அவருடைய பாட்டு, இந்த சின்ன சின்ன மாம்பழம் சேலத்து மாம்பழம் ஒரு பாட்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த மாம்பழ பாட்டு படிச்சேன் சார், நீங்க நல்லாவே எழுதியிருக்கலாமே. அவர் சொன்னார், நான் குழந்தைகளுக்காகத்தான் இதை எழுதுகிறேன் என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். நான் எப்படி அதை சிறப்பாக எழுத முடியும், குழந்தைகளுக்காகவே நான் எழுதுகிறேன் என்றார். இந்த காலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய அழகிரி வெள்ளப்பியாவுக்கு பிறகு குல கதிரேசன், அவருடைய விடுதலை கிளி, எலிகடித்த பூனை, பள்ளிக்கூட வெள்ளாடு, இதைகளெல்லாம் குறிப்பிடத்தக்க குழந்தை இலக்கியங்கள். அதே போல மதிவொளி என்கின்ற பெண் கவிஞர் கவிதாயினி மிகச் சிறப்பாக இந்த காலத்தில் குழந்தை இலக்கியங்களை படைத்து வருகிறார். கவியரங்கங்கள் இந்த காலத்திலே நிகழ்கிறது. அதை முன்னெடுத்து சென்றவர்களிலே குறிப்பிடத்தகுந்தவர்கள் கலைஞர் கருணாநிதி, அதை போல ஈரோடு தமிழன்பன், அதை போல கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த 3 பேரை குறிப்பாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு கவிதைகள் மக்களுக்கு மத்தியில் வந்திருப்பதற்கு, மக்கள் இயக்கமாக அது மலர்ந்திருப்பதற்கு இவர்களெல்லாம் காரணகர்த்தர்கள். இந்த கவிதைகளை கண்டுபிடிப்பது கூட அவ்வளவு சிரமமானதில்லை. ஆனால் தமிழில் சிறுகதைகளை கண்டுபிடிப்பது சிரமமானது. கதைதான் முதலிலே தோன்றிற்று, கவிதை பிறகு தோன்றிற்று. பாட்டி தூங்க வைப்பதற்காக ஒரே ஒரு ஊரில் என்று ஆரம்பித்தாலே அப்போது கவிதை பிறந்தது. தூங்குவதற்காக கதை பிறந்தது, அவனை விழித்துக் கொள்வதற்காக, விழிக்க வைப்பதற்காக இன்றைக்கு கவிதை பிறந்திருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டும். ஏறத்தாழ ஒரு வருடத்தில் 2000 கதைகள் வருவதாக ஒரு கணக்கு. ஒரு 30 ஆண்டுகளில் கதை சொல்ல வேண்டுமானாலும் ஏறத்தாழ 30, 2, 60 என்று ஆகிறது. எப்படி சொல்ல இயலும்? நான் சில பேரை மாத்திரம்தான் சொல்வேன், பல பேரை நான் விட்டு விடுவேன். அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை. எனக்கு அவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் என்பது அல்ல, வேண்டாதவர்கள் என்பதும் அல்ல. இதில் ஒன்றும் கட்சி இல்லை, எனக்கு அதிலே ஒன்றும் குழப்பம் இல்லை. அவர்களை நான் புத்தகங்களில் பதிந்து வைக்கப் போகிறேன்.
சிறுகதை ஆசிரியர் என்பதா நாவலாசிரியர் என்பதா என்பதை நான் பல பேரிடத்திலே பிரித்து கண்டு உணர இயலவில்லை. சிறுகதை எழுதியவர்களே நாவலும் எழுதியிருக்கிறார்கள். கூடுதலாக சிறுகதை எழுதி இருப்பதை வைத்து ஒருவரை சிறுகதை ஆசிரியர் என்று சொல்லிவிட இயலாது. அது எண்ணிக்கை காரணமாக அல்ல. என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், சார் அவருடைய புத்தகம் ஒரு வருடத்திற்கு 60,000 பிரதிகள் விற்கிறது, அவர் சிறந்த எழுத்தாளர் இல்லையான்னு கேட்டார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், வாய்ப்பாடு ஒரு வருடத்திற்கு எத்தனை விற்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வரவே இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஜெயகாந்தன் சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர் ரெண்டுமே எழுதியிருக்கிறார். ரெண்டுமே அவரை சொல்லலாம். பாலகுமாரன் நாவலாசிரியர், ஆனால் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். பிரபஞ்சன் நாவலால் எழுதியிருக்கிறார், ஆனால் அவர் சிறுகதை ஆசிரியர் என்றே அறியப்படுகிறார். அது சொல்லும் போது நாம் ஒன்றை நன்றாக செல்ல வேண்டும். அதாவது நாவலை விட கதை சிறந்தது. ஏனென்றால் கதை கவிதைக்கு அடுத்தது. கவிதை என்பது கலைகளின் அரசி என்று கருதப்படுகிறது. அதற்கு அடுத்த சுருக்கம் உடையது சிறுகதை. நாவல் எழுதுகிறவனை விட நான் சிறுகதை ஆசிரியரைத்தான் போற்றுவேன், கதை ஆசிரியனைத்தான், சிறுகதை ஆசிரியனைத்தான் போற்றுவேன். அதற்கு காரணம், சிறுகதை என்பது கவிதையைப் போலவே சுருக்கமானது. சிறுகதையில் சொல்ல முடியாததை நாவலில் சொல்ல முடியாது. நாவல் வாசகனை கொச்சைப்படுத்துகிறது. இது சொல்றதுக்கு கொஞ்சம் அழுத்தம் வேண்டும். நான் அழுத்தமாக சொல்கிறேன், நாவல் வாசகனை கொச்சைப்படுத்துகிறது. ஏன்னா சிறுகதையிலேயே அதை சொல்லிடலாம். இது 52 வாரம் இவனுக்கு சொல்கிறான் என்று சொன்னால் வாசகனை சரியில்லை என்று சொல்லி இந்த ஆசிரியர் நினைக்கிறானோன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிறான். ஒரு கருத்து நீ ஒரு வாரம் சொன்னா போதும், 52 வாரம் சொன்ன பிறகும் இவன் கேட்பான்னு நினைச்சான்னா ஒண்ணு நீ தப்பு பண்ற, அவன் தப்பு பண்றான்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு தவறு நிகழ்கிறது. அதுக்காக நான் அதை சொல்கிறேன். 52 வாரம் இன்னும் எழுதுவீர்கள். வாசகனின் உயர்ந்த உள்ளத்தின் மீது ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இது காட்டுகிறது. சிறுகதை என்பது சன்னலை திறந்தால் பார்வைக்குள் பதிவது. கதவை திறந்து கொண்டு இந்த நாவலுக்காக வாசலிலேயே நிற்பது எதற்காக? வாவே செய்யறவர்கள் தான் சிறுகதையினுடைய தந்தை. நான் இங்கே சிறுகதைகள் என்று கொண்டவை மிக அடிப்படைகளுக்கு உட்பட்டவை. எனக்கு சிறப்பாகப்பட்டவைகளே நான் சுட்டி இருக்கிறேன். பொருள் ஒன்றாகவும் பார்வைகள் வேறாகவும் இருக்கலாம். காகிதத்தை பார்த்தால் கவிஞனுக்கு எழுத தோன்றுகிறது, கழுதைக்கு சாப்பிட தோன்றுகிறது. பொருள் ஒன்றாக இருக்கலாம், பார்வைகள் வெவ்வேறாக இருக்கலாம். இந்த சிறுகதை என்பது சமுதாய உறுத்ததால் விளைந்ததா என்று பார்க்கிறேன். அவலத்தை பற்றிய ஆத்திரம், நிறைவை பற்றிய மகிழ்ச்சி இருக்கிறதா என்று பார்க்கிறேன். இரண்டாவது, இதிலே பறவையினுடைய அழகு சிறகு பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது எழுத்தை படிக்கிற போதே பறவையே பறக்கிறதா என்று பார்க்கிறேன். நம்மை அறியாமலேயே நாம் களவாடப்படுகிறோமா என்று அந்த சிறுகதையிலே நான் பார்க்கிறேன். செயலுக்கு தூண்டுகிற கதை பிறந்த இடம் சத்தியம் உள்ள இடமா என்று பார்க்கிறேன். எழுத்தாளனை பாராதே, எழுத்தை பார் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வாவே ஐயரவர்களைத்தான் நாம் இன்றைக்கு சிறுகதையினுடைய தந்தை என்று அழைக்கிறோம். குளத்தங்கரை அரசமரம் அவருடைய முதல் சிறுகதை. அந்த முதல் சிறுகதையிலேயே உறுத்தல் காரணமாகத்தான் அந்த கதை விளைந்திருக்கிறது. நாட்டுப்பற்று, சமுதாய சீர்திருத்தம் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் முதல் கதையே பிறந்தது என்று பார்க்கிறோம். செல்வகேசவராய முதலியார், மாதவையா போன்றவர்கள் ஐயரை அடுத்து கதை எழுதினார்கள். மாதவையாவின் கதைகளை புதுமைப்பித்தன் கண்டிக்கிறார். என்றாலும் மாதவையா முற்கொண்டு பெண்களின் முன்னேற்றத்திற்காக எழுதினார்கள், மூட நம்பிக்கைகளை சாடினார்கள் என்று பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டினுடைய மகத்தான கவிஞன் என்று உலகத்தினுடைய பனவல்களில் தமிழை உட்கார வைத்த பெருமைக்கு சொந்தக்காரனான பாரதி சிறுகதைகளை எழுதினான். ஆனால் கவிதைகள் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. மணிக்கொடி காலம் என்று வருகிறது. விடுதலைக்கு முந்தைய இந்த காலத்தில் நேரடியாக எழுத்தாளர்கள் எல்லாம் போராட்டத்திலும் பங்கு கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போது ஒரு சத்தியம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எழுதுகிறவர்கள் எல்லாம் போராட்டவாதிகளாக இருந்தார்கள். இப்ப வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காலத்திற்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதை கவனப்படுத்துவதற்குத்தான் நான் இங்கே வருகிறேன். இந்த 100 ஆண்டுகளில் எழுதியவர்கள் சிறுகதை என்று குறித்தால் புதுமைப்பித்தன், கூப்பா ராஜகோபாலன், வாரா, பிச்சமூர்த்தி, மௌனி, தீஜாரா, கீரா, PS ராமையா, சீசு செல்லப்பா, சிதம்பர சுப்பிரமணியம், இளங்கோவன், ரகுநாதன், அழகிரிசாமி, கா சுப்பிரமணியம், தி ஜானகிராமன், லாசா ராமாமிர்தம் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். விடுதலைக்கு முன் தோன்றிய சிறுகதை எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் கல்கி. அவரால் தான் சிறுகதை பெரும்பாலான மக்களை சார்ந்தது என்கிற உண்மையை நாம் மறுக்க கூடாது. அதை போல கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுத ஆரம்பித்த போதுதான் சிறுகதையினுடைய வடிவம் செழுமையாயிற்று. புதுமைப்பித்தன் தமிழ் சிறுகதைக்கு உலக இலக்கிய தரம் தந்தார். புதுமைப்பித்தன் எழுதியது 96 கதை என்கிறார்கள், சில பேர் 105 கதை என்கிறார்கள். நான் பெரும்பாலும் எல்லா கதைகளையும் படித்திருக்கிறேன். தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒரு முறையாவது புதுமைப்பித்தனுடைய முழு தொகுதியை படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மண்ணுக்கு நாம் வந்ததற்கு அர்த்தமில்லாமல் போகும். எவ்வளவு அருமையாக எழுதுகிறான். புதுமைப்பித்தன் தான் தமிழ் சிறுகதைக்கு உலக இலக்கிய தரம் தந்தார். 1987 ஆம் ஆண்டு
நவம்பர் 28, 29 தேதிகளில் சாகித்ய அகாதமி தில்லியில் நடத்திய புதுமைப்பித்தனை பற்றிய கருத்தரங்கத்தில் நான் தலைமை தாங்கினேன். கானா சுப்பிரமணியம் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் விரிவாக சொன்னேன். அது நூலாக வந்திருக்கிறது. கல்கி கதைகளில் விடுதலை வேட்கை தகித்தது. சிதம்பரம் பிள்ளை சிறைப்பட்டதை வைத்துத்தான் செக்கெடுத்து சிறையடைந்து காலமெல்லாம் சுதந்திரத்திற்காக கண்ணீர் உகுத்தாரே வீர சிதம்பரம். அவர் சிறை அடைந்ததை அடிப்படையாக வைத்துத்தான் பொங்குமாங்கடல் என்கின்ற கதையை கல்கி எழுதியிருக்கிறார். ஆகவே விடுதலை போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு அந்த உறுத்தலோடு எழுதியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நேதாஜியினுடைய இந்திய தேசிய ராணுவ வாழ்வின் பின்னணியை கொண்டது அமர வாழ்வு. கல்கி மணிக்கொடி குழுவை சாடினார். மதுவிலக்கு எதிர்த்து எழுதியவர்கள் ராஜாஜி போன்றவர்கள். திக்கற்ற பார்வதி இன்றைக்கும் திசை காட்டும் கருவியாக இருக்கிறது. பே தூரன் அவர்களுடைய முத்தம்மாள், ஏஎன் சிவராமன் அவர்களுடைய 4 ounce பிராந்தி, இது எல்லாம் மது அரக்கனை எதிர்த்து அந்த நாளில் கதாசிரியர்கள் எழுதியது. அதே போல சித்தூர் சீர்திருத்தத்தை பற்றி நாரண துரைக்கண்ணன் அவர்கள் ICS சாஸ்திரிகள் என்கிற அருமையான சிறுகதை எழுதினார். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கீரா எழுதுகிறார். கோயில் நுழைவு என்கிற தலைப்பில் தேவதாசி ஒழிப்பு முறை அந்த நேரத்திலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் கமலமாங்கல்யம் என்கிற கதையை எழுதுகிறார். தி ஜானகிராமன் கொட்டுமேளம் என்று எழுதுகிறார். நாட்டு விடுதலையை மையமாக்கி வாணிதாசன் தேவநாதன் என்ற கதையை எழுதினார். PS ராமையா குங்குமப்பரணி என்று எழுதினார். சாதி கொடுமை, மத மாற்றம் இவைகளை அடிப்படையாக வைத்து புதுமை பித்தன் எந்த மொழியிலும் மொழிபெயர்த்து மனிதர்கள் என்றைக்கும் வணங்கத்தக்க ஒரு மகத்தான கதையை எழுதினான். புதிய கூண்டு என்று எழுதினான். நான் உண்மையாக அதை படித்த போது, முதலில் படித்த போது அழுதேன். என்ன காரணம் என்றால், மனிதர்கள் கொடுமைக்கு ஆளாகி ஒரு மதத்திலே இருந்து வேறொரு மதத்துக்கு போகிறார்கள். இந்த மதத்திலே தொட்டால் தீட்டு என்பதற்காக இந்த மதத்திலே இருந்து புறப்பட்டு வேறொரு மதத்திற்கு போகிறான். ஆனால் அந்த மதத்திலே சங்கடம் என்ன என்றால், இந்த மதத்திலாவது உயிரோடு இருக்கிறவருக்குள்ளே தீட்டு, அந்த மதத்தில் செத்த பிணங்களுக்குள்ளே தீட்டு, பிணங்களில் மேல் சாதி பிணங்கள் கீழ் சாதி பிணங்கள் என்று பிதித்து நடுவிலே சுவர் வைத்து விடுகிறார்கள். நான் இன்றைக்கும் இந்த சமூக அவலத்தை கண்டித்துக் கொண்டிருக்கிறேன். இது இன்றைக்கும் திருச்சியிலே நிகழ்கிறது. ஆனால் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முந்தி புதுமை பித்தன் நீ ஒரு மதத்திலே இருந்து வேறொரு மதத்திற்கு மாறுவது என்பது ஒரு கூண்டிலே இருந்து வேறொரு கூண்டிற்கு போவது, அது விடுதலை ஆவது ஆகாது என்று இந்த கதையில் அழகாக சொன்னான். ஆனால் அதை விட நாசகார கும்பல் அழகான கதை. விந்தனுடைய கதையில் உறவினர் எதற்கு என்கிற கதை மறக்க இயலாத கதை. மிக அருமையாக அவர்கள் எல்லாம் எழுதினார்கள். நாம் இன்னைக்கு கீவா ஜெகநாதனை நினைக்கிறோம். அவரை பார்க்கிற போது அவருடைய கட்டு குடுமி, அவருடைய அந்த கம்மல் இவைகளை எல்லாம் பார்க்கிற போது சனாதனி என்பது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பாக இந்த மண்ணில் மூட நம்பிக்கையை எதிர்த்து எழுதப்பட்ட முதல் கதை கீவா ஜெகநாதனுடைய கதை என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. குடிகார சாமி என்று தலைப்பு போட்டிருக்கிறார். தீஜாராவினுடைய கதை சந்தன காவடி. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் மிருச்ச கடிகம் என்கிற வடமொழி நூலை மண்ணியல் சிறுதேர் என்றெல்லாம் பெயர்த்தார் என்று அறிகிறோம். போலி பக்தர் என்கிற அவருடைய கதை என்றைக்கும் பேசப்படுகிற கதை. PS ராமையாவினுடைய பதச்சோறு மிக அருமையான கைதை. காந்திக்கு தன்னுடைய கை வளையல்களை எல்லாம் கலத்தி கொடுக்கிறாள் ஒரு தேசபக்த சிரோன்மணி. கணவன் கைவிடுகிறான், குழந்தைகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். தெருவில் அவள் நிறுத்தப்படுகிற நேரத்திலும் கூட காந்திக்கு தன்னுடைய கை வளையல்களை கலற்றி கொடுத்ததற்காக பெருமைப்படுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை வைத்து பதச்சோறு என்கிற கதையை PS ராமையா அன்றைக்கு புனைந்தார். இவைகளை சொல்வதற்கு காரணம், விடுதலைக்காக இந்த நாட்டில் போராட்டம் நிகழ்ந்த போது வெள்ளைக்காரனுடைய கொள்ளை குடிமரத்தை கிள்ளி வீச வேண்டும் என்று போராடிய போது எழுத்தாளர்கள் சமுதாயத்திலே நடைபெற்றிருக்கிற போராட்ட களங்களால் உறுத்தப்பட்டார்கள். அந்த உறுத்தப்பாட்டினுடைய விளைவாக அன்றைக்கு கதைகள் விழுந்தன. ஆகவே அவர்கள் உண்மையான இலக்கியம். அதற்காக சொல்லுகிறேன். மௌனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 24 சிறுகதைகள் மாத்திரமே எழுதியிருக்கிறார். தமிழில் அவர்தான் சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்று உலக அளவில் ஒப்பப்படுகிறவர் என்று விமர்சகர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். ஒரு 24 கதை தான் எழுதியிருக்கிறார். புதுமை பித்தனே மௌனியை சொல்லுகிற போது தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று மௌனியை சொல்கிறார். புதுமை பித்தன் சொல்லுகிறார் என்பதற்காக நாம ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. திருமூலர் தமிழை பயன்படுத்தியது மாதிரி மௌனி பயன்படுத்தவில்லை. மௌனியுடைய கருத்துக்களே வேறானவை. ஆனால் புதுமை பித்தன் சொல்வதிலே ஒரு மாபெரும் உண்மை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கானா சுப்பிரமணியம் அவரை விட தமிழிலே விமர்சகர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தமிழர்கள் அவளை ஒருபோதும் மறந்தக்கூடாது. தமிழர்கள் கானா சுப்பிரமணியத்தை மறந்தால் அவர்கள் திருக்குறளை தீ வைத்து கொளுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். செய்நந்தி மறக்கிறார்கள் என்ற அர்த்தம். தமிழுக்கு உலக அந்தஸ்தை தருவதற்காக தன்னுடைய வாழ்நாட்களை அவர் கரைத்துக் கொண்டவர். அவர் சொல்கிறார், கானா சுப்பிரமணியன் சொல்கிறார் மௌனியை பற்றி, இவரை விட அதிக கதைகள் எழுதியவர்கள் உண்டு.
அதிகமான பாராட்டுக்களை பெற்றவர்கள் உண்டு என்றாலும் சிகரம் இவர்தான் என்று குறிப்பிடுகிறார். வார்த்தைகளுக்குள் அகப்பட மறுக்கிற உணர்வுகளை வடிப்பது இவர் நடை என்கிறார். ஏன் என்கிற இவருடைய முதல் கதை சமுதாய சூழலின் பிரதிபலிப்பாகவே இருந்தது. எழுத்தாளராக நம் மத்தியில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துமதி அவர்கள் மௌனியினுடைய காதல் சாலை சிறுகதையில் ஏன் அவள் தூக்கு போட்டுக் கொண்டு செத்தாள் என்று ஜேவிநாதன் என்கின்ற ஒரு விமர்சகருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த ஜேவிநாதன் மௌனியை கேட்கிறார், உங்களுடைய காதல் சாலையில் அந்த சிறுகதையில் ஏன் அவள் தூக்கு போட்டுக் கொண்டாள் என்று இந்துமதி கேட்கிறார்கள். வழங்கவில்லை என்று கேட்கிறார்கள். அதுக்கு மௌனியினுடைய ஒரே ஒரு வரி பதில், எனக்கும் வழங்கவில்லை. அதுதான் அதை நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டும். மௌனியினிடம் கேட்டபோது எனக்கும் புரியவில்லை என்றவர் சொன்னார் என்பது ஒரு பெரிய செய்தி. தமிழ் இலக்கியத்தை பற்றி இவருடைய கருத்து சிந்தனைக்கு உரியது. உறவர்களுக்கு கோபம் வரும், ஆனா அவர் சொன்ன கருத்து நான் சொல்லத்தானே வேண்டும். மௌனி சொல்லியிருக்கிறார், நீதி நூல்களை தள்ளிவிட்டு சில தனிப்பாடல்கள் தவிர திருப்தி தரும் அளவிற்கு தமிழ் இலக்கியத்தில் ஒன்றும் இல்லை. நீதி நூல்களை தள்ளிவிட்டு சில தனிப்பாடல்கள் தவிர திருப்தி தரும் அளவிற்கு தமிழ் இலக்கியத்தில் ஒன்றும் இல்லை. திருக்குறள் கூட ஒரு நீதி நூல் தான், நீதி நூல் இலக்கியம் ஆகாது. பாரதியின் பாஞ்சாலி சபதம் நல்ல படைப்பு இல்லையா ஒருத்தன் கேட்கிறான். இல்லை, ஏனென்றால் ஆவேசத்தில் எழுதப்படுவது இலக்கியமாவதில்லை. இப்படி சிந்தித்தவர்கள் நம் மண்ணில் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் பரிசு எதுவும் வாங்குவீர்களா? சாகித்ய அகாடமி, ஞானபீடம். அவர் சொல்லுகிறார், பரிசுக்கான பணத்தை பெற்றுக் கொள்ளுவேன், விருதை திரும்பி அனுப்பி விடுவேன். காரணம், விருது எப்பொழுதும் நாற்றமடிக்கும். அவர் அருமையாக சிந்திக்கிறார். அதுக்காக சொல்றேன். அது என்னன்னு கேட்டா, தாய் பத்திரிகையில் ஆசிரியரா இருந்தபோது ஒரு நாள் அவரை பிடித்து நான் அவர் பேட்டி எடுத்தேன். அவர் எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார் பாருங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், புதுமைப்பித்தனுடைய பொன்னகரம் சிறந்த சிறுகதையான்னு கேட்டேன். மௌனி சொன்னார், புதுமைப்பித்தனுடைய அந்த கதை சிறந்த சிறுகதை ஆகியிருக்க வேண்டும், ஆனா முடிகிற போது அது ஒரு போதனையை சொல்வதற்கு முயற்சித்ததனாலே அது கதை இல்லைன்னு சொன்னார். அது நீதியை சொல்ல முற்பட்டதனாலே அது கதை இல்லை என்பது அவருடைய கருத்து. வெளிநாட்டு எழுத்தாளர்களே உங்களுக்கு எவரை பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு ஆண்டன் செக்காவை பிடிக்கும், டாஸ்டாவஸ்கியை பிடிக்கும் என்று சொன்னார். நான் அப்படியே பேட்டியை நிறுத்தி விட்டேன். உங்களுக்கு வழங்குகிறதா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போதனையை செய்வதற்கு, நன்னெறியை செய்வதற்கு முயற்சி பண்ணினதுனாலே புதுமைப்பித்தனுடைய பொன்னகரம் சிறந்த சிறுகதை இல்லை என்கிறார். ஆனா உங்களுக்கு வெளிநாட்டு எழுத்தாளர்கள் யாரை பிடிக்கும் என்று கேட்டால், எனக்கு ஆண்டன் செக்காவை பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி டாஸ்டாவஸ்கியை பிடிக்கும், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் பிடிக்கும் என்று சொல்கிறார். அவர்கள் அத்தனை பேரும் போதனைகள் செய்தவர்கள். அதனால அது வாசலில் விளங்கிக் கொள்வார்கள் என்று அத்தோடு விட்டேன். ஆனால் மௌனியை விட்டு சிறுகதை இலக்கியம் தமிழில் எழுதவே இல்லை. ஒரு 6000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு 24 கதைகளை மாத்திரமே எழுதி தமிழில் ஒரு சிகரத்தை எட்டியிருக்கிற மௌனியை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் பெருமைப்பட அறிந்து கொள்ள வேண்டும். சிறுகதை இலக்கியத்தினுடைய சிகரம் என்று கருதப்படுகிற ஒரு புதுமைப்பித்தன். பாரதிக்கு பிறகு தனி ஒருவராய் தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்தவர் புதுமைப்பித்தனே. 96 கதைகள் எழுதியிருக்கிறார். புதுமைப்பித்தனின் கதைகள் சிறுகதைகள் அல்ல, கதைகள். அசோகமித்திரன் அழகாக சொல்கிறார், சிறுகதைகள் அல்லவாம், இது கதைகளாம். எட்கர் ஆலன் போவினுடைய கதைகள் அவை போல என்கிற. உலகை உய்விக்கும் நோக்கமோ புதுமைப்பித்தன் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டது. காஞ்சனை என்கிற தன்னுடைய முதல் கதை தொகுதியிலே அவர் அணிந்துரை எழுதியிருக்கிறார். அதிலே புதுமைப்பித்தன் சொன்னார், உலகத்தை உய்விக்கிற நோக்கமோ கலைக்கு எருவிட்டு செழிக்க செய்கிற நோக்கமோ எனக்கோ என்னுடைய கதைகளுக்கோ சற்றும் கிடையாது என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருடைய கதைகள் அதற்கு நேர்மாறான வேலையை செய்கின்றன. நீங்கள் சாப விமோசனம், அகலிகை, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய கதைகளை நாம் இன்றைக்கும் பார்க்கிற போது, கல்யாணி, அகலிகை, சாப விமோசனம், சிற்பியின் நகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், எந்த கதையை எடுத்தாலும் அவர் சொல்லுகிற போது உலகத்தை திருத்துகிற நோக்கம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறாரே தவிர அவருடைய கதைகள் அதைத்தான் செய்கின்றன. ஆங்கில எழுத்தாளர்களில் சோமர்செட் மாம் அழகாக சொன்னான், பல இடங்களில் எழுத்தாளர்களின் பிரகடனங்கள், எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் அவர்களுக்கு எதிராக பேசும். இதுதான் அந்த இடம். நான் இதற்காக எழுதவில்லைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவருடைய கதைகள் எல்லாம் அதற்கு எழுதியது போல அழகாக இருக்கிறது. நான் உண்மையாக சொல்லுகிறேன், அவருக்கு பிறகு நாம் நினைக்க வேண்டுமானால் காதிய துணியுடன் சிறுகதை எழுதியிருக்கிற கு அழகிரிசாமி, பாமர மக்களின் வாழ்க்கையை மரபு மாறாமல் மண் வாசனை குன்றாமல் எழுதியிருக்கிற கி ராஜநாராயணன், சுந்தர ராமசாமி, அசோகமித்திரன், வண்ண நிலவன், நாஞ்சில் நாடன் அனைவரும் புதுமைப்பித்தனுக்கு ஒரு வகையில் கடமைப்பட்டவர்கள் தான். ஜெயகாந்தன், விந்தன் ஆகியோரின் ஆவேசம், சமுதாய விமர்சனம், குறுக்கிட்டு பேசுதல் இவை புதுமைப்பித்தனிடமிருந்து வந்தவை என்கிறார்கள். திடமான கண்ணோட்டம் புதுமைப்பித்தனிடம் இல்லை, ஆனால் ஜெயகாந்தனிடம் உண்டு. எழுத்தாளர்கள் தங்களுக்கு கதைகளுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறார்கள், அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் கா சுப்பிரமணியம், அசோகமித்திரன் போன்றவர்கள்
உண்மையாகவே புதுமை பித்தனை நிலைநாட்டியவர்கள். இந்த காலத்திற்கு பிறகு குறிப்பிட்டு ஒருவரை சொல்ல வேண்டுமானால் லாசாரா, சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர், தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட தகுந்தவர். ஜனனி, மீனோட்டம், பச்சை கனவு இந்த தொகுதிகளை பார்த்தால் உண்மையாகவே நாம் பெருமைப்படலாம். அவ்வளவு எளிதாக அவரை கண்டுகொள்ள இயலாது. சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர், தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட தகுந்தவர். ஜனனி, மீனோட்டம், பச்சை கனவு இந்த தொகுதிகளை பார்த்தால் உண்மையாகவே நாம் பெருமைப்படலாம். அவ்வளவு எளிதாக அவரை கண்டுகொள்ள இயலாது. நமக்கென்று ஒரு உள் வளர்ச்சி இல்லாவிட்டால் லாசா ராமாமிர்தம் பக்கமே நாம் செல்ல இயலாது. அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்தில், தன்னம்பிக்கை என்கிற சுவரில் திட்டிய சித்திரங்கள் தான் எனக்கு தெய்வம், வாழ்க்கை, நான் கண்ட தரிசனம், கண்டுகொண்டிருக்கும் அழகுகள் என்று எழுதுகிறார். கூப்பா ராஜகோபாலன் புதுமைப்பித்தனின் கதைகளை விட இவரது கவிதைகளுக்கு தமிழ் இலக்கியத்தில் இடம் உண்டு என்று பலரும் கருதுகிறார்கள். புதுமைப்பித்தனுடைய கதைகளில் தனித்துவம் சம்மட்டி அடி போல விழுகிறது. கூப்பா ராஜகோபாலனுடைய கதைகளை பார்த்தால் இந்த தனித்துவம் என்பது நுரைப்பூக்களுடைய நூதனமான சங்கீதத்தை போல இருக்கிறது. நடுத்தர நாகரிகம், தாய் போன்ற கதைகள் இதற்கு உதாரணம். சொல்ல வந்தவைகளை பூரணமாக சொன்னவர் இவர். அதில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருக்கலாம். அதை போல கி ராஜநாராயணன் இன்றைக்கும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோவில்பட்டி பக்கத்தில் முன்பெல்லாம் நான் கூட்டம் கொடுத்தால் அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே கொடுப்பேன். உண்மையாகவே ஒரு நாள் சொன்னார், மழைக்காக கூட நான் பள்ளிக்கூடத்திற்கு ஒதுங்கியதில்லை என்று நாம் சொல்லுகிறோம், ஒரு சொல்லடைவு. உண்மையாகவே ஒரு நாள் இவர் ஆடுமைக்கு போய் வரும்போது மழை விழுந்தது. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததான். மழைக்காக கூட பள்ளிக்கூடத்திலே ஒதுங்க கூடாது என்று மழையிலே அவர் நனைந்தவர். நம்முடைய நிகழ்கால கல்வி முறை அவரை விட மோசமாக தாக்கி இவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவரை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் ஆக்கி இருக்கிறார் வெங்கட சுப்பிரமணியம். அவர் எல்லா காலத்திலும் வாழ்த்துதலுக்குரியவர். இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவியை ஒரு கிராமத்திலிருந்து கண்டெடுத்துக் கொண்டு இவர்கள் தான் வாழுகிற பல்கலைக்கழகங்கள் என்று நம்முடைய நாட்டில் மாற்றி காட்டுகிறார்கள் என்பது நமக்கு மிகுந்த நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. இளைய பாரதத்தினாய் என்ற ஒரு அருமையான கவிதை அவர் எழுதியிருக்கிறார். அது கவிதையா கதையா என்று புலப்படாத அளவுக்கு சிறப்புடையது. வள்ளிக்கண்ணனுடைய சந்தோஷம், மதிப்பு மிகுந்த மலர் இந்த காலத்திலே குறிப்பிடப்பட வேண்டியவை. அதை போல ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கிற சோற்று சுமை, முச்சந்தி, எந்திரம், 2 குழந்தைகள், துறவு, மறக்க முடியாதவைகள். சுஜாதா ஒரு பிரபலமான, அதே நேரத்தில் அருமையாக எழுதுகிற, நிரம்ப வாசகர்களை கொண்ட ஒரு இயக்கத்தை போல இருக்கிறார். நீலம், காற்று, ஒரே ஒரு மாலை, கரைகண்ட ராமன், பார்வை, இளநீர், வீடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 18 சிறுகதைகள் அப்படியே அமுக்கமாக வந்திருக்கிறது, அழுத்தமாக வந்திருக்கிறது. அதில் ஆண்டன் செக்காவனுடைய ஒரு அருமையான வரியை எடுத்து சொல்லி, தீர்வு சொல்வதல்ல என்னுடைய வேலை, பிரச்சனைகளை நான் மனிதர்களுக்கு காட்டுவதே என்னுடைய வேலை என்றவர் சொல்லுகிறார். நான் அதை ஒப்ப மாட்டேன். ஆனால் ஆண்டன் செக்காவனுடைய மேற்கோளை மிக அருமையாக பொருத்தமான இடத்தில் அவர் காட்டுகிறார். மேற்கோள் காட்டுவதற்கும் ஒரு மேதவை வேண்டும் என்று சொல்வது சுஜாதாவை பொறுத்தவரை சரியாக இருக்கிறது. இந்த காலத்தில் பிரபஞ்சன் சிறுகதையிலே ஒரு தவிர்க்க முடியாத இயக்கம், ஒரு அருமையான சிகரம். படைப்பு என்பது உற்பத்தி என்று ஆகிவிட்ட இந்த காலத்திலும் இது உற்பத்தி அல்ல, படைப்பு தான் என்று ஒரு மாயத்தை தமிழ் மக்களுக்கு மத்தியிலே அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர். கருணையினால் தான் 4வது வெளி, ஓடி போனவள், ஒரு நாள், கல்யாண சாப்பாடு, இதெல்லாம் அவருடைய கதைகள். நான் ஒரு கதை படித்தேன், அதனுடைய தலைப்பு எனக்கு விளங்கவில்லை, நினைவிலும் இல்லை. ஆனால் பிரபஞ்சன் எவ்வளவு மகத்தான எழுத்தாளர் என்பதை அதிலே கண்டுகொண்டேன். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், ஒரு செடி இடத்தில் அது பாசத்தை வளர்த்து விடும். அம்மாவும் அப்பாவும் வேறு வீட்டுக்கு போக வேண்டும் என்று பேசிக் கொள்வார்கள். செடியை கொண்டு போக வேண்டுமே என்று அந்த குழந்தை கவலைப்படும். செடியை கொண்டு போக இயலாது. சமாதானப்படுத்தி விட்டு தந்தையும் தாயும் வேறொரு வாடகை வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அந்த வீட்டில் ஒரு கனகாம்பர செடியை காட்டி, குழந்தாய் குழந்தாய், இதுதான் அந்த செடி, அந்த செடியை விடு, சிறப்பான செடி என்பார்கள். ஆனால் அந்த குழந்தை அந்த செடியே நினைத்துக் கொண்டிருக்கும். இந்த கதையை பிடித்த போது நான் அழுதேன். அதற்குள்ளே அவ்வளவு பிரபஞ்ச தத்துவங்களை எல்லாம் உள்ளே வைத்திருக்கிறார். ஒரு அருமையான கதை. ஒரு எழுத்தாளன் கூட ஒரு நண்பன், 2 பேருக்கும் வயிறு பசிக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை அவர்களுக்கு சோறு கிடையாது, சாப்பாடு கிடையாது, எங்காவது சாப்பிட வேண்டும், தேடி எடுப்பார்கள். ஒரு கல்யாண அழைப்பு எங்கோ இருக்கும், அவர்களுக்கு வந்தது. 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்டு விடலாம் என்று பஸ் ஏறி அங்கே சென்று இங்கே சென்று விடுவார்கள். திருப்தியாக அவர்கள் 2 பேரும் சாப்பிட்டு விட்டு கீழே இறங்குவார்கள். கீழே இறங்கி பார்த்தால் அந்த மண்டபத்தில் ஒரு 60 வயதான பெரியவரும் 60 வயதான ஒரு கிழவியும் மாலை மாற்றி கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் வேறொரு கல்யாண வீட்டிலே சாப்பிட்டார்கள் என்று. நீங்க அவர்களோடு போகிற போது நாம் அந்த பந்தியிலிருந்து நகைச்சுவையை பரிமாறுவதை போல மிக அருமையாக எழுதுகிறார். அப்படிப்பட்டவர். வண்ண நிலவன், ஏறத்தாழ இன்றைக்கு நேற்றல்ல 20 ஆண்டுகளாக என்னால் வாழ்த்தப்படுகிறவர். கணையாளியில் அவருடைய கடல் புறத்தில் வரத் தொடங்கிய காலத்திலேயே அவருக்கென்று ஒரு விமர்சன நூலை போட்டு நான் விமர்சிக்கிறேன் என்று எழுதி, அவரை பார்க்காமலேயே நான் அவரை பாராட்டியவன், விமர்சித்தவன், அவருக்கு அறிவுரைகளை சொன்னவன். இது வேடிக்கை என்ன என்றால்,
20 ஆண்டுகளாக நான் அவரை பாராட்டுகிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தது கூட இல்லை. காரணம், ஒரு முறை துக்ளக்கிலே அவர் பணியாற்றுகிறார் என்று கேள்விப்பட்டு தொலைபேசியை நிறுத்திவிட்டேன். காரணம், இவ்வளவு அருமையாக எழுதுகிற ஒரு இலக்கியவாதி இடத்திலே நாம் பேசி சிநேகிதம் வைத்துக் கொண்டு பிறகு அவரை பகைக்க வேண்டிய சூழலை வந்து விட்டால் என்ன ஆகுமோ என்று கருதி இதுவரைக்கும் அவரை பார்க்காமலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். மிக அருமையாக எழுதுகிறவர். பிணந்தூக்கி என்று ஒரு கதை எழுதியிருந்தார். அது உண்மையாகவே தமிழ் இலக்கியத்தில் ஒரு 10 ஆண்டுகளிலே எழுதப்பட்ட கதைகளில் சிறப்பான கதை. பிணந்தூக்கி என்ன என்று கேட்டால், ஒரு பிணந்தூக்கி வருகிறான், வந்து எல்லாருக்கும் சொல்கிறான், பாப்பு பிள்ளை என்கிற ஒருத்தர் அவர் இன்றைக்கு செத்து இருக்கிறார், அவருடைய பணத்தை தூக்க போகிறார்கள், நான் போக போகிறேன், ஆனால் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அவன் சொல்றான், தென்னை ஓலையை வளைத்து கட்டுவதற்கு எனக்கு தனியாக தர வேண்டும், பணத்தை தூக்கி கொண்டு போவதற்காக தனியாக தர வேண்டும், தீ மூட்டுவதற்கு தனியாக தர வேண்டும், சாராயத்திற்கு தனியாக தர வேண்டும், எல்லாரும் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்னை இந்த பணம் தூக்கி ஆவேசமாக பேசுகிறார். பெரியவர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள். இப்போது பணத்தை தூக்கி ஆயிற்று, நிரம்ப தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இவன் பணத்தை தூக்கி கொண்டே போகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பணத்தை தூக்கி கொண்டே குமுறி குமுறி அழுகிறான். அப்ப எல்லாரும் கேட்கிறார்கள், என்னப்பா நீ பணம் தூக்கி நீ ஏன் அழுகிறாய்? நீ எல்லாரையும் தூக்க போகிறாய், என்னை கூட நாளைக்கு தூக்க போகிறாய், உனக்கு ஏன் அழுகை வருகிறது? அவன் சொல்றான், ஒண்ணும் இல்ல சார், இந்த பாப்பு பிள்ளை இறந்துட்டாரு, இப்ப தூக்கிக்கிட்டு போறோமே, அவர் ஸ்டூடியோவை பார்த்தேன் சார், அப்ப அழுக வந்துருச்சு. ஏன் தெரியுமா? எனக்கு குழந்தை பிறந்து அது கவுந்து படுத்த போது நான் தூக்கிட்டு போனேன், போட்டோ எடுக்கணும்னு. இவர் போட்டோ எடுத்தாரு, எடுத்த உடனே 5 ரூபா அவுத்து கொடுத்தேன். அப்ப சொன்னார், போடா கழுத, இந்த 5 ரூபாய் வாங்கி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி 5 ரூபா வச்சுக்கோன்னு என்கிட்ட சொன்னாரு. சாமின்னு அழுகிறான். கதையை எப்படி முடிச்சா அந்த ஆளு பொல்லாதவன், இப்படி கூட எழுதுறான் பாரு. அதாவது எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டான், பணமெல்லாம் அங்க வச்சாச்சு. வச்ச பிறகு இவனை தேடுகிறார்கள், பணம் கொடுக்கணும்ல, எனக்கு அது கூட இது கூட இவன் கேட்டான். தேடுகிற போது இவனை காணல. அதான் கதை. ஒரு பெணந்தூக்கிக்கு இதயம் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா பெணந்தூக்கிக்கு எவ்வளவு பெரிய இதயம் இருக்குங்கிறத காமித்தவர் நம்முடைய வண்ண நலவன். மனைவி நண்பன் எழுதியிருக்கிறார். அது மாதிரி கதைகள் அவர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தரத்துக்கு கதை எழுதுகிற ஒரு நலவன். வண்ணதாசன் உல்லாத ஆளு, திருநெல்வேலி. விளிம்பில் இருக்கிறவர்கள் ஆலங்கட்டி மலை, சூரியன் அருகில் பறக்கிறவர்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், அருமையான தொகுதி. இவர் தான் கல்யாண்ஜி. நல்ல கவிதையை எந்த வரியிலிருந்தும் படிக்கலாம். அதை போல வண்ணதாசனுடைய கதையை நீங்கள் எந்த வரியிலிருந்தும் படிக்கலாம். அவ்வளவு அருமையாக எழுதுகிறார். சிவசங்கரி அவர்களுடைய சமாதான சிற்பிகள், தலைப்பே ஒரு கிண்டல். இவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த உதவியை எப்படி சமரசப்படுத்துகிறார்கள் நம்முடைய மக்கள் என்பதை மிக கிண்டலான தலைப்பில் சமுதாயத்திற்கு ஒரு சவுக்கடி கொடுப்பதை போல சமாதான சிற்பிகள் என்று எழுதியிருக்கிறார். கழுகு தவிப்பு இரக்கம் உனக்கு நினைவு இருக்கதா, இந்து வாழ்ந்தே தீருவேன். மகத்தான கதைகள். மாலன் மாறுதல் வரும், கசங்கல்கள், கடவுள், இதெல்லாம் அக்னி நட்சத்திரம் எழுதுகிறார். பொதுவாக மாலனுடைய கதைகளில் நான் பார்ப்பதெல்லாம் ஒரு இளைய தலைமுறைக்காக அவருடைய இதயம் எந்த அளவுக்கு கரிசனப்படுகிறது, கவலைப்படுகிறது என்பது அவருடைய கதையில் இருக்கிறது. கசங்கல்கள் அவருடைய கதை நான் படித்தேன். ஒரு நேர்முக தேர்வுக்காக போகிற மாணவன் ஒரு கசங்கி போன சட்டையை அடிக்கடி துவைத்து போடுவான். அந்த ஒரே சட்டை தான். அவன் அந்த நேர்முக தேர்வில் சென்று கொண்டே இருக்கிறான். அவன் நேர்முக தேர்வுக்கு செல்கிறான் என்று மாலன் எழுதுகிற போது அந்த நேர்முக தேர்வுக்காக கசங்கல் சட்டையோடு போகிறவனோடு நானும் போகிறேன், வாசகனும் போகிறான், இழுத்து கொண்டு போகிறான். அப்படி அவர் அருமையாக எழுதுகிறார். அசோகமுத்தனுடைய முன்னீரின் ஸ்பானர்கள், அனுராதா ரமணனுடைய அப்பா பேரு என்னடா குழந்தை, இந்துமதியினுடைய தீர்வு, சு சமுத்திரத்தினுடைய பனிப்போர் பன்னாடை, மீபா சோமு எழுதி இருக்கிற மாதுளம் கன்று, விதியின் விதி சிறந்தவைகள். ஐக்கன் எழுதுகிறார். நீங்கள் அநேகமாக அவரை படித்திருக்கலாம். ஒரு நியாயத்தின் அனாட்டமி, அருமையான கதை. இந்த காலத்துல வணங்க வேண்டிய கதை. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆசிரியர் போய் வீட்டுக்கு லோன் கேட்கிறார், லஞ்சம் கேட்கிறான். சர்டிபிகேட் கேட்க போறார், லஞ்சம் கேட்கிறான். மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார், அதுக்காக ஒரு லோன் போடுறார், அதுக்காக போறான், அதுக்காக லஞ்சம் கேட்கிறான். எங்க பார்த்தாலும் லஞ்சம் கேட்டான். ஆசிரியர் வீட்டுக்கு வந்தார், பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டார். புறப்படும் சொன்னார், எல்லாருக்கும் சொல்றேன், ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க, உள்ள வராதீங்க. எல்லாரும் திரண்டு விட்டார்கள். பெற்றோர் சங்கம், ஆசிரியர் சங்கம், தலைமை ஆசிரியர் சங்கம் எல்லாம் வந்துருது. எப்படி கேட்கலாம், இப்படிப்பட்டவன் எப்படி வைக்கலாம்? அவர் சொன்னதே, உட்கார்றாரு. உனக்கு அரசாங்கம் சம்பளம் தரவில்லையா? இவர்கள். அவன் சொன்னா, அப்புறம் அவனுக்கு அந்த லோன் போடும்போது இருந்தானே கிளார்க், அவனுக்கு சம்பளம் தரலையா? தாசில்தார் வயசுல இருந்தானே ஒருத்தன், அவனுக்கு சம்பளம் தரலையா? அவன் மட்டும் எப்படி வாங்கினா? அதனால எல்லாரும் 100 ரூபாய் கொண்டு வாங்க. அப்படி என்ன கதையை எப்படி முடிக்கிறார்? அப்படி 100 ரூபாய் வாங்க சரின்னு அவன் சொல்ல. அப்போ தலைமை ஆசிரியர் சமாதானப்படுத்தி விடுகிறார். பெற்றோர்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள். அவர்களெல்லாம் சென்ற பிறகு இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். வகுப்பில் அவர் மட்டும் தனியாக இருக்கிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். யாருமே இல்லை. அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்பது ஆள்களே இல்லாத அந்த வகுப்பில் ஆசிரியர் மாசிலாமணி பாடம் நடத்தி கொண்டே இருந்தார். எப்படி மனிதனை அது பாதித்து விடுகிறது என்பதை ஐக்கன் அழகாக எழுதினார். மானுட தரிசனம் என்று எழுதினார் கௌதம நீலாம்பரன். திலகவதி விறகில் பூத்த மலர், மிக அருமையான ஒரு கதையை எழுதியிருக்கிறார். இருகூரானுடைய சோறு, சிய முத்து எழுதியிருக்கிற 7 முனிக்கும் இளைய முனி,
இரா முருகனுடைய வெறுங்காவல், சங்கர நாராயணன் தாயில எழுத வந்தார். கவாஸ்கர்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார், தலைமுறைகளை பற்றிய கதை, மிக அருமையான கதை. இந்த பாவண்ணன் ஒரு கவிஞன், ஒரு கவிஞன் தான் எனக்கு வருகிறது, அவன் கதாசிரியன் அல்ல. அவன் கருப்பா சிவப்பா எனக்கு தெரியாது, உயரமா குட்டையா, இந்த மண்டபத்தில் இருக்கிறாரா எங்காவது இருக்கிறார் தெரியாது. இந்த பாவண்ணனை கண்டால் நான் வணங்க வேண்டும். தமிழர்கள் சிறுகதைக்கு பாவண்ணன் கிடைத்தார் என்பதிலே பெருமை கொள்ளலாம், ஆனந்தப்படலாம். நிகழ்காலத்தில் நடப்பது இவனை உறுத்தி இருக்கிறது. ஒரு கதை எழுதியிருக்கிறான், சாபம்னு ஒரு கதை. அதுல சரையு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரையு நதி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அதில் நதியில் எல்லாரும் குளிப்பார்கள். ஒரு அப்பா சொல்றாரு, வயசானவர், இந்த வருடம் தான் நான் இருப்பேன், அதை தான் இருக்க மாட்டேன், சரையு நதியில குளிக்கணும் ஏற்பாடு பண்ணுங்கிறார். அவன் சொன்னா, அரசு குளிக்க வருகிறார்கள், எல்லாரும் குளிக்க வருகிறார்கள், அதிகாரிகள் வருவார்கள், நீ வர வேண்டாங்கிறார். இல்லப்பா, நான் இறந்தாலும் இறந்துருவேன், அடுத்த ஆண்டு இருக்க மாட்டேன், என்னை கொண்டு போய் விடுங்கிறார். உடனே அங்கெல்லாம் பல்லக்கு தூக்கிகள் வருகிறார்கள். அவர்கள் பல்லக்கு தூக்கிகள் தூக்கி கொண்டு போகிறார்கள். சரையு நதியிலே குளிப்பதற்காக சீதா பிராட்டி வருகிறாள், கூட ஊர்மிளா வருகிறாள். இந்த கதையில சொல்லுகிறார்கள். இந்த சரையு நதியில சீதை சரையு நதியை வணங்குகிறாள். அருமையா இருக்கு எனக்கு பாக்குறது. சூரியனை வணங்குகிறாள். மக்களே பார்க்கல, ஏன்னா அது அயோத்தியா அரசர்களுடைய காலம். சரையு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வந்த உடனே அந்த அரசியை சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக மக்கள் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறுகிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு 1000 பேர் செத்து போகிறார்கள். அப்பா அப்பா என்று இவன் கத்துகிறான். காலையிலே கண்விழித்து பார்க்கிற போது அந்த அப்பா பிணமாக இருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் செத்து விட்டார்கள். இப்படி கொடூரம் செய்து விட்டீர்களே, என் அப்பாவை கொண்டு விட்டீர்களே, இந்த சீதா குளிக்க வேண்டும் என்பதற்காக 1000 பேர் சாக வேண்டுமா இது இவன் கேட்கிறான். உடனே அவர்களெல்லாம் சேர்ந்து வருகிறார்கள். பரதன் வருகிறான், ஈட்டியை எடுக்கிறான், குத்துகிறான், செத்து போகிறான். சபிக்கிறேன், உன்னுடைய சந்ததி வாழாது என்று இவன் சொல்லிவிட்டு போகிறான். ஊர்மிளை பார்க்கிறாள், பரதன் பார்க்கிறான், சீதை பார்க்கிறாள். அவள் சூரியனையே கும்பிடுகிறாள், சரையுவை கும்பிடுகிறார். மக்களை அவர் பார்க்கவில்லைன்னு முடிக்கிறான் பாவண்ணன். அடே அப்பா, எனக்கு வசதி இருந்தா 1 லட்சம் ரூபாய் தரலாம். நிகழ்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இவனை உறுத்தி இருக்கு எழுதியிருக்கிறான். நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி இவனை சில பேரை உறுத்தவே இல்லை. துக்குளக் ஆசிரியர் இருக்கிறார், இவரை பாராட்டி சொல்வதனால் இந்த நாட்டுக்கு அவர் என்ன குடியரசுத் தலைவர் ஆக்க மாட்டார். ஆனால் இவருக்கு சத்தியமான வாழ்த்துக்கள் என்றைக்கு உண்டு. என்ன காரணம்னா, ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நடக்கிற உறுத்தல்கள் எல்லாம் அவரை பாதிக்கிறது. சும்மா இருக்க முடியல. ஒரு கேலி சித்திரம் போடுறார். கேலி சித்திரமா அது ஆசிட் கொண்டு முகத்தில் எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அவர் அவரை தண்டிக்க முடியாது. ஏன் இப்படி பண்றாருன்னா, உறுத்தல். சமுதாயத்தில், அரசியல் சமுதாயத்தில் நடப்பது அவரை உறுத்துகிறது. இந்த கதையில பாவண்ணனை உறுத்தி இருக்கிறது. இப்ப நம்ம நாட்டில் கவிஞர்களோ கதையாசிரியர்களோ இது உறுத்தாமல் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அவனை முடிந்தால் அடித்து விடுங்கள், இல்லைன்னா மனசுல இருந்து அவனை அடிச்சிடும். சமுதாய உறுத்தல் இல்ல. நிகழ்காலத்தை பத்தி எவனும் கவலையே படல. வரலாற்றை பற்றி எண்ணமே இவர்களுக்கு இல்ல. வரலாற்றுக்கு வணக்கம்ங்கிறதே இல்ல. பாவன இடத்துல இது இருக்கிறது. அருமையாக எழுதியிருக்கிறான் ராஜம் கிருஷ்ணன், மகத்தான எழுத்தாளி. 1 மணி நேரம் அவர்களை பத்தி பேசலாம். குடும்பம், நீலபத்மநாபன் அவருடைய முழுக்கு, ஜனனி எழுதிய கதை, அம்மா சம்மதிப்பாளா, மிக அருமையான கதை. பட்டுக்கோட்டை பிரபாகர், மரம், துறைவன், துரும்பு, விமானரோடு எல்லாம் ஜோதில தகிரிஜா சொல்வதற்கு நேரம் இல்லை. நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். கமலி ஸ்ரீபால் மேதையாக ஒரு பிள்ளைன்னு எழுதியிருக்கிறார். அரசு மணிமேகலை எட்டி உதைக்கப்படும் ஏணிகள், இதெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். பூமணின்னு ஒருத்தன் கவனத்தில் வைத்துக்கணும். பாவண்ண மாதிரி பூமணி. பன்றி மேய்க்கிற ஒருத்தனை பத்தி எழுதியிருக்கிறான். அரசியல் எப்படி மனிதர்களுடைய ரத்தத்தை வடித்து விடுகிறது, இரக்கத்தை வெளியேற்றி விடுகிறது. அவ்வளவு அழகா சொல்றான். ஒரே வரியில சொல்றான். காலத்தினுடைய அருமை கருதி தலைப்பு எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த கதை உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு. இந்த பூமணியுடைய கதை. பன்றி மேய்க்கிற ஒருத்தன் பன்றி மேய்க்கிறான். அருமையாக விளைந்து கிடக்கிறது. அந்த இடத்துல போய் பன்றி பிரசவ வேதனையில உள்ள விழுந்து எல்லா பயிரையும் அழிச்சிரு. அப்ப இவன் பன்றி மேய்க்கிறவன் பயப்படுறான். என்னடா நம்ம இல்லாத போது நடந்து போச்சு, பண்ணையார் தொலைச்சிட்டாருன்னு சொல்லி பஞ்சாயத்துல போய் நடுங்கிக்கிட்டே நிக்கிறான். அந்த பண்ணையார் சொல்றாரு, என்னடா அந்த பன்றி ஏதோ பண்ணிடுச்சுட்டா பரவாயில்ல போடா, இதுக்கு நிக்கிறேடான்னு இரக்கமா பேசுறார். 1 வருடம் கழிச்சு தன்னுடைய குழந்தைகளை ஒரு நாள் அனுப்புறான். அவன் போக முடியல, அவர்கள் பண்ணி வைக்க போகிறார்கள். பன்றிகளை மேய்த்து கொண்டு மாலை வரைக்கும் வரவில்லை என்று தந்தை தேடி போகிறான். தேடி போய் மேல இருந்து பார்க்கிற போது கீழே இருக்கிற குழந்தைகளை ஒருத்தன் போட்டு அடிக்கிறான். பெற்ற குழந்தைகளை அடிக்கிறான் என்று பதறிக்கொண்டு ஒருத்தன் கீழே ஓடி வருகிற பொழுது பார்த்தால் என்ன நிகழ்கிறதுன்னா, அதே பண்ணையார் அந்த குழந்தையை அடித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பன்றி கொஞ்சம் நெல் பயிரை தான் சாப்பிட்டு இருக்கிறது, இதுக்கு அடிக்கிறார். ஏயா அன்னைக்கு பண்ண முழுதும் போச்சே, வயல் முழுதும் அழிஞ்சு போச்சே, அப்படி ஒன்னும் சொல்லலையே, இன்னைக்கு என் குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறியேன்னு கேட்கறான். அதான் சொல்றேன், ஆமாடா போன தேர்தலில் ஓட்டு போட்டீங்களாடா, உங்க சாதிக்கு தானடா போட்டீங்க அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை போடுறேன். அந்த கதை படிக்கும்போது நான் குலுங்கி போனேன். அது என்னன்னு கேட்டா, அரசியல் ஈரத்தை எப்படி வடித்து விடும், இரக்கத்தை எப்படி இந்த மண்ணில் கொண்டு விடுகிறது. பூமணி எழுதுறான். பெரிய எழுத்தாளர்கள் நம்ம மண்ணில் இருக்கான் சார். நம்ம ஆள் சார்லஸ் டிக்கன்ஸை பார், அவனை பார், இவனை பாருன்னு மிரட்டுறான் நம்மள. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியது, நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கேயே மகத்தானவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி இலங்கை சிவகுமார், கலந்தை பீர் முகமது, சாம்ராஜ்யம்னு ஒரு கதை எழுதியிருக்கிறான். அற்புதமான கதை. மேலாண்மை பொன்னுச்சாமி, இவரை விடவே முடியாது. அக்கதைன்னு ஒண்ணு. கிருஷ்ணன் நம்பி, முக்தா சீனிவாசன். முக்தா சீனிவாசன் நான் நினைச்சேன் ஒரு திரைப்பட இயக்குனர் நினைச்சேன். எண்ணத்தையே மாத்திட்டார். 20ஆம் நூற்றாண்டின் கதைன்னு 2 தொகுதி. நான் அந்த விழாவுக்கு போனேன். படிக்க வேண்டிய அவசியம் வந்தது. இந்த முதல் தொகுதியில் இருக்கிற சில கதைகள் இருக்கிறதே, நீங்க கண்டிப்பா படிக்கணும்.
மிகச்சிறந்த கதைகள். கலர் கலராய் புடவை கட்டி, மிக அருமையான கதை. அதே போல அம்பை எழுதிய மிலேச்சன், ஆதவன் எழுதிய நிழல்கள், மாதவன் எழுதிய நாயனம், சுஜாதா எழுதிய நகரம், சாயாவனம் கந்தசாமி எழுதியிருக்கிற ஒரு வருடம் சென்றது, நாஞ்சில் நாடன், நிறைய பேரை சொல்லலாம். அசோகமத்தன் எழுதிய காலமும் 5 குழந்தைகளும். இந்த தொகுதியில் இருக்கிற அருமையான கதைகள். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர் நாளைக்கு ஒரு நாள் பேச இருக்கிறார். கலைஞர் கருணாநிதி சிறுகதை எழுதியிருக்கிறார். நம்ம நாட்டில் என்ன சங்கடம்னா, கருணாநிதி எழுதியிருக்கிற அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி அருமையான கதை, சந்தன கிண்ணம் அருமையான கதை, சங்கிலிசாமி அருமையான கதை. இதுல என்ன தவறு நிகழ்கிறதுன்னா, கருணாநிதி கதை எழுதுகிறார். அப்ப அவரை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவரை தவிர வேறு ஒருவருக்கும் கதை எழுத வராதுன்னு அவன் சொல்றது தப்பு. இவர் அரசியல்வாதியாக ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்ப காரணத்தினாலேயே அவர் எழுதுவதெல்லாம் கதை இல்லைன்னு இவனும் தப்பு. நாம இதுக்கு 2 இடத்துல ஒரு நடுநிலைமையா ஒரு புத்தர் மாதிரி போகணும், ஒரு நடுநிலையோட இருக்கணும். மிக அருமையான இடங்கள்ல குப்பை தொட்டி ரொம்ப அருமையான கதை, ஒரு ஆங்கில பொழிவு மாதிரி அது செல்கிறது. அதுபோல அறிஞர் அண்ணா கதை எழுதியிருக்கிறார். நான் இப்ப இல்ல, ஒரு 10 வருடங்களுக்கு முந்தி நான் கழுதையான போதுன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதுல அறிஞர் அண்ணாவுக்கு கதை எழுத வராதுன்னு எழுதியிருக்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் எழுதிய கதைகளில் செவ்வாழை என்கிற கதையும், சொல்றதை எழுதேண்டா என்கிற கதையும் சிறப்பானது. நான் அப்படி சொன்னதுக்காக அநேகம் பேருக்கு என் மேல கோபம். ஆனா சில பேர் எம்ஜிஆர் அப்பொழுது கேட்டார், நீங்க இப்படி சொன்னதுக்காக அவர் மேல கோவித்துக் கொள்கிறீர்கள், அண்ணாவினுடைய சிறுகதைகள் வரிசையாக தலைப்பு சொல்லுங்கள் என்றார்கள். ஒருத்தரும் சொல்லல, எல்லாரும் போலிகள், செயற்கையான மனிதர்கள். நான் அவரை நேசித்தவன், நேசிக்கிறவன், அதனாலே இந்த உண்மைகளை உங்களுக்கு சொன்னேன். தமிழ்ல நாவல்கள் வரவில்லை, அதனால் நான் நாவல்களை பற்றி பேச மாட்டேன். இப்படி சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். தமிழில் சிறுகதை இருக்கிறது, நெடுங்கதை இருக்கிறது, நாவல்கள் இல்லை. தமிழ்ல 4 நாவல்கள் தான் இதுவரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் சரியாகவோ தப்பாகவோ நினைக்கிறேன். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், அதை போல தமிழவன் எழுதியிருக்கிற ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், சுதந்திரத்தில் படிந்த நிழல்கள், இது 4 தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நாவல்னு பேரு. அதை PK பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு பெரிய கேரளத்துக்கு மலையாளத்து விமர்சகர் சொன்னான், நாவலில் கதை இருக்கக்கூடாது, நாவலில் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், கதை இருக்கக்கூடாது. கதை இருக்கக்கூடாது என்றால் பிறகு என்ன இருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு கதையை சுருக்கமாக முடிக்க முடியாவிட்டால் அதற்கு நாவல் என்று பெயர் வைத்து விடாதீர்கள். சுருக்கமாக முடிக்க வேண்டிய கதைக்கு சிறுகதை என்று பெயர், முடிக்க முடியாத கதைக்கு நெடுங்கதை என்று பெயர், அதை நாவல் என்று சொல்லாதீர்கள். பிறகு நாவலில் என்ன இருக்க வேண்டும், நாவலில் என்ன இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. காரணம், அதை சொல்வது எனக்கு வேலை இல்லை, நான் வெறும் விமர்சகன் மாத்திரமே. நான் சொன்னேன், நெடுமை எழுதுறார்கள், அதனால நெடுங்கதை, அதை நாவல் என்று நம் ஆள்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேதநாயகம் காலத்திலிருந்து வருகிறது. அதை சொன்னால் ராத்திரி ஆகிவிடும். நான் அதுல ஒன்றும் சொல்லவில்லை. கானா சுப்பிரமணியத்தினுடைய பொய்த்தேவு 1946 வெளிவந்திருக்கிறது. அது சிறந்த ஒரு நாவல் என்று கருதப்படுகிறது. ஜெயகாந்தன் எழுதினார், உன்னை போல் ஒருவன், இந்த நேரத்தில் இவள். அதெல்லாம் சாதாரணம் அல்ல. அந்த திருட்டுமொழி ஜோசப்னு ஒருத்தன் வருவான், யாருக்காக எழுதான், அதை ஒரு தடவை படித்து விட்டு ஒரு தடவை இன்னொருத்தர் படிக்கும் போது நம்ம கேட்கணும். அப்படியே உள்ளத்துக்குள்ள அது பேசும். உண்மையை சொல்லுகிறவர்கள் ரொம்ப அரிதாக இருக்கிறார்கள். நம்முடைய எழுத்தாளர்கள் உண்மையை சொல்லுவதில் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஜெயகாந்தன் ஒருவர் தான் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார், ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கிறார். எல்லா இடத்திலும் உண்மையை தான் சொல்லுவார். ஒரு கூட்டம் போட்டான் அவருக்கு, ஒருத்தன் பேசினான், ஜெயகாந்தனை போல சிறுகதை எழுத்தாளரை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை. அவரை நிறுத்துங்க பாயிண்டார். நான் நினைச்சேன், என்னடா இவர் நாகரிகம் இல்லாத ஒரு பொருள் இருக்கு, இவரை பாராட்டி பேசுறான்னு நிறுத்த சொல்றாரு. அதுதான் அவர் என்ன நினைச்சார், இவன் உலகம் முழுவதும் 20 பேரையாவது படிச்சிருந்தா தானே நம்ம பாராட்டலாம், அந்த மாதிரி எந்த தகுதியுமே இல்லாதவன் நம்ம பாராட்டானேன்னு நினைச்சார். எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாருன்னு நான் பேசும்போது ஒரு தடவை சொன்னேன். அவசர நிலை அமலாக இருந்த போது சில நேரங்களில் சில மனிதர்கள் தலைப்பில் பேசினார், நான் தலைமை தாங்கினேன். அப்ப பேசும்போது நான் சொன்னேன், அகிலனுக்கு ஞானபீடம் கிடைத்திருக்கிறது, நம்முடைய ஜெயகாந்தனுக்கு கிடைக்க வேண்டாமான்னு பேசினேன். அப்ப நான் மாணவராக இருந்தேன். அப்ப அவர் சொன்னார், எனக்கு எதற்காக ஞானபீடம், பிச்சைக்காரனுக்கு லாட்டரி சீட்டில் ₹1,00,000 விழுந்தால் அவன் செத்து போவான், நான் கோடீஸ்வரன் அப்படின்னார். அருமையா இருக்கு. அவருடைய சிந்தனையும் அவருடைய போக்கு, அவருடைய தன்மைகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அப்படி எவர் எழுதியிருக்கிறார், சமுதாயத்தில் இருக்கிற மோசமான அவலமான பகுதிகளே அவர் காட்டியிருக்கிறார். அவலத்தை தான் காட்டின, நல்லதுதான் உனக்கு தெரிகிறதே. ராஜநாராயணுடைய கோபல்ல கிராமம், அவருடைய கிடை, கதவு, வேட்டி எல்லாமே அற்புதமாக இருக்கும். அகிலன், மூவா, அவர் 2 பேரும் ஒரே வகை. அவர்களை நான் தமிழ்நாட்டினுடைய டால்ஸ்டாய்கள் என்பேன். அந்த அகிலனுடைய சித்திரப்பாவை எங்கே போகிறோம், சித்திரப்பாவை ஞானபீடம் பெற்றது. அதற்கு பிறகு தமிழர்களுக்கு பரிசே வரவில்லை. மூவாவினுடைய அல்லி, பெற்ற மனம், நெஞ்சில் ஒரு முள் எல்லாமே பார்க்கிற போது எனக்கு பெற்ற மனம்லாம் படித்த போது நான் பல நாள் தூங்கவில்லை. என்று சின்ன வயதிலே அது ஆக்கிரமித்தது. ராஜம் கிருஷ்ணனுடைய வேருக்கு நீர், அதற்கு ஈடே கிடையாது. நான் பார்த்தார் குறிஞ்சி மலர். நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் நினைத்து பார்க்கிறேன். வைகோபாலசாமி இன்றைக்கு அரசியல் இருக்கிறாரே, அவர் எப்போதும் சொல்லுவார், இந்த குறிஞ்சி மலர் கையிலே வைத்துக் கொண்டிருப்பார். இந்த குறிஞ்சி மலரில் இருக்கிற இந்த அரவிந்தனை போல நான் ஆக வேண்டும் அப்படிம்பார். அதாவது என்னன்னா, ஒரு மனிதனை தூண்டி விடுகிற, ஒரு மனிதனை குறிக்கோளுக்கு இட்டு செல்கிற அளவுக்கு ஒரு பாத்திர படைப்பு அந்த குறிஞ்சி மலரில் இருந்தது. சமுதாய வீதி, பொன்விலங்கு, ரொம்ப அருமையான சமாச்சாரம். சுஜாதாவினுடைய தீவுகள் கரையேறுகின்றன, சின்ன குயிலி, மறக்க முடியாதவைகள். பாலகுமாரன்
இவர் தவிர்க்க முடியாத மனிதர், எல்லாராலும் விரும்பப்படுகிறவர், என்றென்றும் அன்புடன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இது எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புத்தகம். அதாவது மனைவியை தவிர இன்னொரு துணையை தேடுகிற எழுத்தாளனை பற்றிய கதை இது. இதெல்லாம் எனக்கு உடன்பாடில்லை. உடன்பாடில்லாத சமாச்சாரத்தை அவர் எனக்கு ஒப்படைத்திருக்கிறார். மெர்க்குரி பூக்கள், போராடும் பெண்மணிகள், இதெல்லாம் சிறப்பானவை. ஆனால் பாலகுமாரன் நீண்ட நாளைக்கு எழுத்தாளராக இருக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் இப்பொழுது நினைக்கிறீர்கள். நான் 10 வருடங்களுக்கு முன்னே அவருக்கு சொன்னேன். பிரசன்னா ராமசாமி என்கிற ஒரு பெண்மணி என்னுடைய இதே கருத்தை எழுதியிருக்கிறார். பாலகுமாரன் எழுத்தாளராக இருக்க மாட்டார், எழுத்தாளருடைய அடுத்த வடிவமான தத்துவியாக அவர் மாறுகிற காலத்தில் இருக்கிறார். லட்சுமி எழுதியிருப்பார்கள், காலம் முழுவதும் காத்திருப்பேன் உயிரே ஓடிவா. நான் தாய் பத்திரிகை ஆரம்பித்த போது முதலாக லட்சுமி அவர்களிடத்திலேதான் ஒரு சிறுகதை வாங்கி அதை அகிலன் கையால் எடுத்து கொடுத்து அதை அச்சு கோர்க்க வேண்டும் என்று சொன்னேன். லட்சுமி அப்படிப்பட்டவர். சிவசங்கரி ஒரு மனிதனின் கதை, பாலங்கள், அடிமாடுகள், அந்த குறிப்பிட்ட அந்த பாலங்களில் ஒரு 3 தலைமுறைகளை அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு நேரம் இல்லை, அதற்கு 1 மணி நேரம் ஆகும். அனுராதா ரமணனுடைய முத்தமிட நேரம் இல்லை. நான் விட்டில் அல்ல, நினைக்க தகுந்த கதைகள். சமுத்திரம் எனக்கு அவரை நினைக்கிற போதெல்லாம் பெருமையாக இருக்கிறது. நான் அவருடைய ஒரு கதையை நானே பிரசுரித்தேன், நானே அணிந்துரை தந்தேன். சாகித்ய அகாடமியில பரிசு பெற்ற வேரிற் பழுத்த பலா என்கிற அந்த நாவல். நான் ஒன்று நினைக்கிறேன், வால்பிட்மன் அழகாக சொன்னான். அவன் சொல்லுகிற போது தன்னுடைய இலக்கியத்தை சொன்னான். நீங்கள் இந்த இலக்கியத்தை தொட்டால் ஒரு மனிதனை தொடுகிறீர்கள் என்ற அர்த்தம் என்று சொன்னான். அது சமுத்திரத்திற்கு உண்மையாகவே பொருந்தும். ஊருக்குள் ஒரு புரட்சி என்பது குறிப்பிடத்தகுந்த நாவல். இந்துமதியினுடைய தரையிறங்கு விமானங்கள், பைசா நகரத்து கோபுரங்கள், அதுபோல இந்திரா பார்சாதினுடைய தேவர் வருக, தந்திர பூமி, இயேசுவின் தோழர்கள், வாசந்தி அவர்களுடைய எல்லைகளின் விளிம்பில் நிற்க நிழல் வேண்டும், திறக்காத ஜன்னல்கள், அதுபோல பிரபஞ்சனுடைய நெடுங்கதைகள், சுகபோக தீவுகள், கனவு மெய்ப்பட வேண்டும். ஐசக் அருமைராஜன் என்று ஒரு எழுத்தாளர் வலிய வீடு என்று ஒன்று எழுதியிருக்கிறார். காக்கை கூடுகள் என்று எழுதியிருக்கிறார். நாகர்கோவில் இருந்து எழுதுகிறார் ஒரு அருமையான எழுத்தாளர். மாலனுடைய ஜனகனமன குறிப்பிடத்தகுந்த ஒரு நெடுங்கதை. சி.ஆர். ரவீந்திரன் ஈரன் கசிந்த நிலம், காக்கை பொன். சி.ஆர். ரவீந்திரன் என்பவர் உழுகிறவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற உழவர். அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி எழுத்தாளராகிறார். வண்ண நிலவன் கடற்புறத்தில், சூரியகாந்தனுடைய மானாவாரி மனிதர்கள், இதெல்லாம் மறக்க முடியாத சமாச்சாரங்கள். தோப்பில் முகமது மீரான், இந்த காலத்தில் அவருடைய துறைமுகம் மாபெரும் புரட்சியை செய்திருக்கிறது. அதே போல சிவகாமியினுடைய கதை, அது ஒரு தனித்துவம் வாய்ந்திருக்கிற கதையாக இருக்கிறது. அப்படி நாடகத்தமிழ் எவ்வளவோ சொல்லலாம். நாடகத்தமிழுக்கென்று ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். வெங்கட் சாமிநாதன் அன்றைய வறட்சியில் இருந்து இன்றைய முயற்சி வரை என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதையாவது நாடகத்தமிழுக்காக நாம் படிக்க வேண்டும். விமர்சனம் தமிழிலே வளரவே இல்லை. விமர்சனம் வளரவில்லை என்றால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொன்னாரே, அன்றைக்கே விமர்சனம் வளர்ந்து விட்டது என்பார்கள். அது அல்ல, விமர்சனம் உண்மையாக தமிழில் வழங்கவில்லை. கானா சுப்பிரமணியம் இதை தொடங்கி வைத்தார். இவர் ஒரு கட்சி, கைலாசபதி வேறொரு கட்சி. அவர் மார்க்சிய சிந்தனையாளர். உண்மையாகவே சண்முக சுந்தரத்தின் சட்டி சுட்டது, நீலபத்மநாபனின் தலைமுறைகள், இந்திரா பார்சாதியினுடைய குருதி புனல், இவைகளை கானா சுப்பிரமணியன் என்கிற மகத்தான விமர்சகர் அவரே பெயர்த்திருக்கிறார். கானா சுப்பிரமணியத்திற்கு பல மொழிகள் தெரிகிறது என்கிறார்கள். அது உண்மை அல்ல. அவர் ஆங்கிலம் தமிழ் 2 மாத்திரமே அறிந்தவர். ஒருவர் சொல்கிற போது நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஸ்வீடிஷ் மொழியில் நான் இப்பொழுது ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று கானா சுப்பிரமணியம் சொன்னார். அது ஏன் சொன்னார் என்பது எனக்குத்தான் தெரியும். குங்குமம் இதழில், அவர்களுடைய துக்குளக் இதழில் கானா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர் கட்டுரை எழுதிய போது என்னுடைய உரைநடையை மிக மோசமாக கொச்சையாக எழுதியிருந்தார். அதற்கு பிறகுதான் நான் அவரை வணங்க ஆரம்பித்தேன். அவர் மகத்தானவர், உண்மையை மாத்திரம்தான் சொல்லுவார். உருவகம் இல்லாமல் ஒரு வரி கூட எழுத முடியாதவர் வலம்புரிஜான் என்றெல்லாம் எழுதினார். நான் அவரை சந்தித்து கேட்ட போது, நான் தமிழ்நாட்டிலே பல காலம் இல்லை, நீங்கள் எழுதியதையெல்லாம் படிக்காமல் எழுதினேன் என்று சொன்னார். அவ்வளவு ஆண்மை அவரிடத்திலே இருந்தது. அவர் சரியான விமர்சகர், மனதிலே பட்டதை சொல்லுவார். கைலாசபதியை சொன்னேன், டிகேசியை சொல்லுகிற பொழுது அவரை வெறும் ரசிகர் என்கிறார்கள். ஆனால் விமர்சகர். மாந்தருக்குள் அன்னப்பறவை என்று ராஜநாராயணன் அன்னப்பறவை என்கிற உருவகத்தை போடுகிற போது நாம் இதை கண்டுகொள்ளலாம். நான் வானமாமலை ஆராய்ச்சி என்கிற காலாண்டு இதழை நடத்தியவர். அவர் அருமையான விமர்சனத்திற்கு சொந்தக்காரன். தி.க. சிவசங்கரன், ஞானி, பிரமிழ், வெங்கட் சாமிநாதன், நகுலன், அசோகமித்திரன், ஆசாராம், அம்சன்குமார் போன்றவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள். இந்த நாளில் தமிழ் விமர்சகர்களில் தலையான இடத்தை பெற்றிருப்பவர் பெங்களூரிலே இருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய தமிழவன் அவர்கள். அந்த தமிழவன் அவர்கள் இன்றைக்கு தமிழ் விமர்சன கலையிலேயே தலை சிறந்தவராக இருக்கிறார். அவருடைய படைப்பும் படைப்பாளியும் என்கின்ற அந்த விமர்சன நூலை, விமர்சனத்திலே நாட்டமுடைய, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை நாட்டமுடைய எல்லாரும் பார்க்க வேண்டும். வசன தமிழ் இன்றைக்கு மிகச் சிறப்பாக வளர்ந்து வருகிறது. கி. ராஜநாராயணன் இருக்கிற மக்கள் தமிழ் வாழ்க, லாசா ராமாமிர்தம் அவர்கள் இருக்கிற முற்றுப்பெறாத தேர்தல், இவைகளையெல்லாம் நாம் சொல்லலாம். அவ்வளவு அருமையாக இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை போல
சிறந்த புத்தகங்கள் வசன புத்தகங்களாக நமக்கெல்லாம் வருகிறது. இந்த காலத்தில் நாட்டுப்புற இலக்கியம் என்று இருக்கிறது. இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளே நாட்டுப்புற பாடல்கள் வளர்ந்திருக்கின்றன. நாம் தவறாக நினைக்கிறோம், நாட்டுப்புற பாடல்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்டது என்று. நாட்டுப்புற இலக்கியம் என்று கருதப்படுகிற மக்கள் இலக்கியம் இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளே தற்கால தமிழிலே வளர்ந்திருக்கிறது. அருமையான பாடல்களை நாமகிரிப்பேட்டை நண்பர் என்கிற ஒருவர் தொகுத்து எழுதியிருக்கிறார். அன்னகாமம், கீவா ஜெகநாதன், அதை போல காவியா சண்முக சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டு பாடல்களை தொகுத்து இருக்கிறார்கள். அதில் ஒரு அருமையான இடம், என்ன இடம் என்றால், ஒரு வயதான ஒரு பெண் இருப்பாள். அவள் மணந்து கொள்ள போகிற மாமன் மகனுக்கு குறைவான வயது. ஆனால் அடிக்கடி இந்த குள்ளமாக இருக்கிற இந்த மாமன் மகன் அவளை அப்படி அப்படி அழைப்பான். அவள் இப்படி இப்படி என்பாள். கோபம் வந்து விடுகிறது இவனுக்கு. ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட பாடல். நாட்டுப்புற இலக்கியம் எவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம். நாமகிரிப்பேட்டை நண்பர் ஒருவர் எழுதியது. அதுல இருந்து சின்ன பையன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அவளை பார்த்து, சிறுமிளகு உரைக்காதோ, சித்தறிவாள் வெட்டாதோ, சிறுமிளகு உரைக்காதோ, சின்ன பையன் பாய்ச்சும் தண்ணீர் கமுகேறி பாயாதோ என்று பாடுகிற பாடல். இது பல்கலைக்கழகத்தில் பண்டாரகர் பட்டம் பெறுவதற்காக ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் இதை எடுத்து விளையாடுகிறார். அவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார். எவ்வளவு அருமையாக சிந்திக்கிறார். அப்ப கொண்டையை பார்த்து சொல்றான், கொத்தமல்லி கத்தையாட்டம் கொண்ட வச்ச காவேரி, நான் சுத்தமான சேலம் ஜில்லா கத்தரிக்காய் வியாபாரி. சொல்லுகிற போதே கவிதை வந்து விடுகிறது. அவ்வளவு அருமையாக எழுதுகிறவர்கள் இந்த காலத்திலே வந்திருக்கிறார்கள். பத்திரிகை தமிழ் என்று பார்க்கிறோம். தமிழ்நாடு பத்திரிகை அதனுடைய காலத்திலே தற்கால தமிழுக்கு தக்க இடம் தர வேண்டும், தனித்தமிழாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது. அதுல மைனர் இரிகேஷன் ஆபீசர் என்று ஒருமுறை மொழிபெயர்ப்பு வந்ததாம். அது என்ன என்றால், மைனர் இரிகேஷன் ஆபீசர் என்பதை சிறுநீர் பாசன அதிகாரி என்று மொழிபெயர்த்தார்கள். சிறுநீர் பாசன அதிகாரி என்றவர்கள் மொழிபெயர்த்திருந்தாலும் ஒரு தமிழிலே வர வேண்டும் என்று அவர்களுடைய நெஞ்ச தாக்கம் இருந்திருக்கிறதே, அதை நான் பெரிதாக எடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தினத்தந்தி மாறி வருகிறது, மக்கள் பத்திரிகையாக இருக்கிறது மாறி வருகிறது. தினமணி மொழியை முன்னெடுத்து செல்கிறது. தினமணி மொழியை முன்னெடுத்து செல்கிறது என்று சொல்வதற்கு காரணம், தினமணியின் ஆசிரியராக டி.எஸ். சொக்கலிங்கம் அவர்கள் இருந்த காலத்தில் அவரே எழுதுகிறார், பெடரேஷன் என்பதை பெடரேஷன் என்று தான் எழுத வேண்டும், அதற்கு வேறொரு வார்த்தையை எங்கிருந்து கண்டுபிடிப்பீர்கள் என்றெல்லாம் எழுதினார். ஆனால் இன்றைக்கு தினமணி பெடரேஷன் என்று எழுதுகிறாரா என்றால் இல்லை. மொழியை அது முன்னெடுத்து செல்கிறது என்று பார்க்கிறோம். தினமலரும் அவ்வாறே செயல்படுகிறது. சிறு பத்திரிகைகள் இன்றைக்கு தமிழிலே ஏராளம் இருக்கிறது. இலக்கியத்திற்காக குறிப்பாக சொல்கிறேன், நிகழ் என்கிற பத்திரிகை கோவையிலிருந்து வருகிறது. இந்த நாட்டில் கடினமான கலிக்கோ பதிப்புகளிலே கூட காணாத சமாச்சாரங்கள் இந்த நிகழ் என்கிற சிறு பத்திரிகையிலே இருக்கிறது. அப்ப மிக சாதாரண பத்திரிகை புதுக்கோட்டையிலிருந்து வருகிறது, ஏழை தாசன் என்கிற பத்திரிகை. இதெல்லாம் நான் ஒரு பருந்து பார்வையாக பார்த்தேன். மொழியை பற்றி 5 நிமிடங்கள் சொல்லிவிட்டால் என்னுடைய உரை முடிவடைந்து விட போகிறது. இந்த மொழி என்பதையும் பார்க்க வேண்டும். காரணம், தற்கால தமிழ் என்றால் மொழியை பார்த்தாக வேண்டும். தேவானைய பாவாணர் அகர முதலி செய்தார். இன்றைக்கு தமிழுக்கு என்ன இல்லை என்றால் சத்தியமாக சொற்கள் இல்லை. அக்னியினுடைய அமைப்பில் சிவசங்கரி அவர்களும் மாறானவர்களும் இதை கூட்டுகிறார்கள் என்றால் உங்களை எல்லாம் வணங்கி சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. தமிழில் சொற்கள் இல்லை. ஒரு நாளில் பச்சையப்பன் கல்லூரியில் வெள்ளைக்கார முதல்வராக இருந்த ஒருவன் தான் மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிசை ஓங்கும் என்றான். ஒரு வெள்ளைக்கார பிரின்சிபால் பச்சையப்பன் கல்லூரியிலே சொன்னது. அந்த காலத்தில் தனித்தமிழ் இயக்கங்கிட்ட மறைமலையடிகள் உயிரோடு இருந்தார்கள். சொல்வதற்காக பெரியவர்களை மன்னிக்க வேண்டும். நாவலர் சோமசுந்தர பாரதியார் உயிரோடு இருந்தார். ஆனால் தமிழ் செத்து போகும் என்று சொன்ன போது மறைமலை அடிகளை அது உரசவில்லை. நாவலர் சோமசுந்தர பாரதியாரை உரசவில்லை. எட்டயபுரத்தில் இருந்த இந்த முண்டாசு கவி பாரதி இருக்கிறானே, அவனைத்தான் உரசிட்டு அவனுக்குத்தான் ஆத்திரம் வந்தது. என்ன சொன்னான்? மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்ற அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமா என்று கேட்டான். நமக்கு என்றவன் போடவில்லை, தமிழுக்கு என்று சொல்லவில்லை, சமுதாயத்திற்கு என்று சொல்லவில்லை, எனக்கு என்றான். நான் வாழுகிற காலத்தில் என் மொழிக்கு பழி வந்தால் அது மொழிக்கு வந்த பழி அல்ல, எனக்கு வந்த பழி என்றவன் அறிந்த போதே தமிழர்களுக்கு அவன் தலைவனானான். 1000 ஆண்டுகளுக்கு அவன் அமரனானான். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அன்றைக்கு அந்த முதல்வன் சொன்னது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு தமிழில் சொற்கள் இல்லை. இதுதான் சத்தியம். தமிழ் புலவர்கள் எல்லாம் தமிழை அறியாதவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மேடை போட்டு தங்களால் ஆகாததை இவர்கள் தமிழால் ஆகாது என்று சொல்கிறார்கள். நம்ம நாட்டை கெடுக்கிறதே அவர்கள். நம்முடைய மொழிக்கு 10 லட்சம் சொற்கள் வேண்டாமா? 1 கோடி சொற்கள் வேண்டாமா? தமிழர்களே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்நாள்களில் எந்த ஒரு தமிழனுக்காவது நீங்கள் தேவனைய பாவானதுக்கு பிறகு உங்கள் வாழ்நாளில் கோயில் சபைக்கு வேண்டுமானால் அவன் இந்த 2வது வரிசையில் 2வது மனிதராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே இந்த மனவை முஸ்தபா, இவன் ஒருவன் தான் கோயிலுக்கு பொருத்தமானவன். நம்முடைய சொற்கள் இல்லை, நம்முடைய தமிழ் மொழிக்கு சொற்கள் இல்லை என்பதற்காக பரிபாய சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இது மாத்திரம் தமிழிலே 5 லட்சம் சொற்களை தனி ஒரு மனிதனாக கொண்டு வந்த பேராளன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நாம் பெருமைப்படலாம்.
நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒருவன் செய்கிறான். 5 லட்சம் சொற்களை நமக்கு கொண்டு வந்தான். ஒவ்வொரு முதலமைச்சராக நான் கெஞ்சி பார்த்தேன், இறங்கி பார்த்தேன். நம்முடைய மொழிக்கு சொல் வங்கி வேண்டாமா? நான் சிவசங்கரி அவர்களை கேட்கிறேன், மாலன் அவர்களை கேட்கிறேன், சோ அவர்களை நான் அழுதும் தொழுதும் கேட்கிறேன். இந்த மொழி உங்கள் மொழி, நீங்கள் தமிழர்கள், உங்கள் மொழி, சொல் வங்கி என்று தாருங்கள். இன்னைக்கும் எழுதுறான், மிருக காட்சி சாலைன்னு எழுதுறான். நான் ஒருத்தனை கேட்டேன், உயிரியல் பூங்காங்கிறா, சரியில்லை, மிருக காட்சி சாலைன்னு எழுதுறாங்கடா. உள்ள போனா கிளி கொக்கு இருக்க, கொக்கும் கிளியும் எப்படா மிருகமாச்சின்னு கேட்டேன். சொற்கள் நமக்கு இல்ல சார், நம்மகிட்ட எல்லாருக்கும் சொல்லி நம்மளை ஏமாத்துறான் சார். நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல, நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல, அதான் உண்மை. ஆங்கிலத்தில் எண்ணுவதையெல்லாம் தமிழ்ல கொண்டு வர முடியவில்லை, ஆங்கிலத்தில் வருவதையெல்லாம் நாம் பேர்க்க முடியவில்லை. கூரியரை கொண்டு வருகிறார், 30 ஆண்டுகளாக அவர் என்ன பாடுபடுகிறார் என்பதை நான் அறிவேன். மனதை முஸ்தபா அந்த வேலையை செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு சொற்கள் வேண்டும். இந்த அக்னி என்கிற அமைப்பு ஒரு சொல் வங்கி என்று வைத்து இந்த மொழிக்கு சொற்களை செய்யுமானால் நான் இங்கே குப்பை கூட்டுவதற்கும் சித்தமாக இருக்கிறேன். இந்த மொழி அழிகிற நிலைக்கு வந்திருக்கிறது, சொற்களே இல்லை. நம்மால் எழும்பி 2000 ஆண்டுகளாக ஆரம்பிச்சிடும். இந்த கை அப்படி போச்சுன்னா அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு 10 பேர் வரணும். ஒண்ணும் நடக்கல, ஒண்ணுமே இல்லை. இந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், சொற்கள் இல்லை என்பது மாத்திரமில்லை, நம்முடைய உயரத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை. வெளிநாட்டு இலக்கியங்களே நம்மால் படிக்க மாட்டேங்கிறான். நாம ஏன் படிக்கணும், வலம்புரிஞ்சான் படிக்கணும் சொல்லுவாருன்னு சும்மா இருந்துறாங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல போறான், நீங்க படிக்கணும். நான் உங்களை தெய்வங்களாக நினைத்து சொல்கிறேன். வெளிநாட்டில் நடக்கிற முயற்சிகளை பாருங்கள். வெள்ளக்காரன் இங்கிலீஷ் படிக்கணும், அதுல ஒண்ணும் இல்லைங்கிறேன். ஜெர்மன்லயே இப்ப இல்லைங்கிறேன். மலையாளத்தில் இருக்கிறத படிக்க மாட்டேங்கிறான். மலையாளத்தை கடந்து நாங்க போனா ஐயப்ப மணிக்கர்னு ஒருத்தன் மலையாளத்தில் எவ்வளவு அழகா எழுதுறான் பார். என்ன ஆழமையா சொல்றான் தெரியுமா? எனக்கு ஒரு பீடி வேண்டும், புது கவிதை. எனக்கு ஒரு பீடி வேண்டும், எனக்கு ஒரு நெருப்பு பெட்டி வேண்டும், புகைப்பதற்கு 2 உதடு வேண்டும். ஒரு நாகரிகத்தினுடைய சிதைவை இதை விட அழகாக சொல்ல முடியுமா? நீ பீடி கொடுக்கலாம், நெருப்பட்டி கொடுக்கலாம், உதடு எப்படி கொடுக்க முடியும்? உதடு கூட கேட்பான். அது நாகரிகத்தின் வீழ்ச்சியை சொல்றான். பொற்றை காட்டினுடைய பூவன் பலம் எப்படி கதைகள்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள் தெரியுமா? 2 பேரும் திருமணமாச்சு. அந்த அம்மா கேட்டா எனக்கு பூவம்பழம் வேணும்னா, முதல் இரவு வெளியில போனா ஒரே வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளம். ஆற்றை கடந்து அப்பால போனா, அங்க போனா பூவம்பழம் கிடைக்கல. 1 மணி நேரமா அலைஞ்சான், கிடைக்கவே இல்லை. முத இவ கேட்டது 2-3 ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்தான். கடலை கடந்து அந்த நதியை கடந்து வந்தான். கடல் ஏன் வருதுன்னு அப்படி வெள்ளம் போகுது. குடிசையினுடைய கதவை தட்டினான். தட்டின உடனே அந்த அம்மா கேட்ட, வாங்கிட்டு வந்துட்டியா பூவம்பழம்னா? மழையை பார், ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு போகுது, நான் செத்தாலும் செத்துருப்பேன், தப்பிச்சு வந்திருக்கிறேன். அம்மா இப்ப கேட்கிறியம்மா, ஆரஞ்சு பழம் தான்மா இருக்கு, வச்சுக்க, நாளைக்கு நான் மழை விழுந்து முடிஞ்சதும் உனக்கு பூவம்பழம் வாங்கி தரம்மான்னு சொன்னான். அவ சொன்னா, நான் கேட்டது முத கேட்டது பூவம்பழம், நீ முத கொண்டாந்தது ஆரஞ்சு பழம், அதெல்லாம் சரியில்லைன்னு அவன் சொன்னான். எவ்வளவு சொன்னா அவன் கேட்கல. இரவு கடந்து கொண்டே இருந்தது, முடியல. மேல ஒரு குச்சி இருந்தது, எடுத்தது 2 அடி அடிச்சுட்டான். இந்த கதையை அந்த இடத்துல பொற்றை காட்டு விட்டான். விட்டுட்டு சொன்னா, 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாதிரி ஒரு அம்மாவாசை இரவு, ஆற்றில் வெள்ளம் போய்கொண்டிருந்தது. அப்போது வயதான ஒரு மூதாட்டியும் ஒரு கிழவனும் அங்கே இருந்தார். அந்த கிழவன் ஈசிச்சேரியில் இருந்தான். பக்கத்தில் இவள் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை அடிக்க போகிறாள். போவதற்கு முன்னாலே ஆரஞ்சு பழங்களை உரித்து இந்த பாட்டி வாயில் போட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்ப ஆரஞ்சு பழங்களை போட்டுக்கொண்டே இருக்கிற போது அந்த பெரியவர் கேட்கிறார், என்ன சாப்பிடுற, என்ன சாப்பிடுற? அப்ப இந்த கிழவி சொல்கிறாள், ஆரஞ்சு பழத்தை வாயில போட்டுக்கிட்டே பூவம்பழம் சாப்பிடுறேன், பூவம்பழம் சாப்பிடுறேன். உலகத்துல நிறைய மொழிகள் இதை பெயர்த்திருக்கிறார் குற்றைக்காய். அவ மலையாளத்தை என்ன பண்றான், தெலுங்காளி என்ன பண்றான், கன்னடத்தை என்ன பண்றான், நம்ம கூட நிறைய பண்றான், சிறப்பாலாம் பண்றான். அவைகளை பார்க்கிற ஒரு இடத்தை நான் உருவாக்க வேண்டும். உலகத்தமிழ் மாநாடு வருகிறது. உலகத்தமிழ் மாநாடு எப்போதும் வருகிறது. எல்லா கட்சிகளும் உலகத்தமிழ், நான் எந்த கட்சியும் குறை சொல்லல, உலகத்தமிழ் மாநாடு வருகிறது. தமிழர்கள் என்ன கேட்கணும் சொன்னா, மொழியில உங்களுக்கு ஆர்வம் தற்கால தமிழ் இருக்கிறது என்றால், இப்ப உலகத்தமிழ் மாநாடுக்கு 10 கோடி செலவழிக்கிறார்கள் என்றால், அந்த 10 கோடி செலவழித்த பிறகு நம்முடைய மொழி இலக்கியம் வளர்ந்திருக்கிறதான்னு பார்க்கணும். மொழியை எப்படி பார்க்க முடியுமா? ரஷ்யா ஒரு உதாரணம். லெனினுடைய படைகள் ஜார்மனுடைய ஆட்சியை முடித்த போது அந்த நாட்டில் இருந்த மொழிகளில் ஒரு மொழி கிர்கிஸ் என்கிற மொழி. இந்த கிர்கிஸ் என்கிற மொழிக்கு 50 ஆண்டுகளுக்கு முந்தி பேச்சு வழக்கு இருந்ததே, இந்த எழுத்து வரி வடிவம் இல்லை. ஒரு 50 ஆண்டுகளிலே சோவியத் அரசாங்கம் பணம் செலவழித்து கிர்கிஸ் என்கிற மொழிக்கு வரி வடிவத்தை உண்டாக்கி அந்த மொழியிலேயே ஆராய்ச்சி பட்டம் PhD பெறுகிற அளவுக்கு மொழியை வளர்த்திருக்கிறது. மொழியை வளர்க்கலாம், இலக்கியத்தை வளர்க்கலாம். இது விஞ்ஞான காலத்திலே நிகழ்வது. இப்ப 10 கோடி செலவழித்தால் 10 கோடி செலவழிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மொழியும் இலக்கியமும் வளர்ந்திருக்கிறதா என்று நாம் காட்ட வேண்டும். அது எந்த கட்சி அரசாங்கமாக இருந்தாலும், கழிவறைகளை திறக்கிறோம், சாலைகளை போடுகிறோம் என்றால் அதற்கு தமிழ் மாநாடுகள் அவசியம் இல்லை. மொழி இலக்கியம் வளர்ந்திருக்கிறா என்பதை இப்போதாவது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலியிலே நீங்கள் 30 ஆண்டுகளாக காட்டிய கவனத்தை விளைபொருளில் காட்டுகிற காலம் வந்திருக்கிறது, காட்டுங்கள்.
இந்த மொழிக்கும் இலக்கியத்திற்கும் என்றைக்கும் அழிவில்லை என்று சொல்லி உங்களை வணங்கி விடுகிறேன்.